அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 678வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மென்டல் ஹெல்த், பிரிவென்ஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ், அதாவது மனநோய் வராமல் தடுப்பது எப்படி என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் கனகசபை அவர்கள். டாக்டர் கனகசபை அவர்கள் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்ற நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். பாருங்கள், அவர்கள் நினைவும் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஹலோ, குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா. டாக்டர், உங்களுடைய சொந்த ஊர் எங்க இருக்குது டாக்டர்? சொந்த ஊர் சிதம்பரம் சார். அதான பேர் கனகசபை, சிதம்பரம் சொந்த ஊர் சார். ஓகே சார். தென் இப்போது எங்க வசிச்சு வர்றீங்க? சென்னை தானே? இப்போ நான் காரைக்குடியில் இருக்கிறேன். ஆக்சுவலி லிவிங் அட் சென்னை சார். ஓகே ஓகே சார். டாக்டரோட குடும்ப பின்னணி, உங்களுடைய பெற்றோர் பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? அவங்களுடைய எங்க ஃபாதர் ஒரு 1943-44 இன்டர்மீடியட் சிதம்பரத்துல முடிச்சுட்டு, அண்ணாமலை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் அக்ரி ஸ்டூடெண்ட் சார். கோயம்புத்தூர் பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் பேட்ச் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது somewhere around 1950-54 அது மாதிரி டைம்ல அவரு அது முடிச்சாரு சார். அது ஓகே முடிச்சு ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சென்னை. ஓகே, வேளாண்மை இணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றாங்க இல்லையா? பேரு கேட்ட மாதிரி தெரியுது, என நான் சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. ஆமா, 87 ரிட்டையர்ட் in 87 சார் அவரு. எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். ஓகே சார். தென் வேறையும் ஒரு சிலர் உங்களுடைய குடும்பத்தில இருந்து வேளாண்மை துறையில ஈடுபட்டிருக்காங்க, அவங்கள பத்தி சொல்லுங்களேன். என்னுடைய ஃபாதரோட கோ பிரதர் வந்து எம் வேணுகோபாலன், அவரு பேரு எம் வேணுகோபாலன். காரைக்கால்ல இருந்து வராரு. Now he is alive, 82 years. அவர் has done his MSc அங்க எக்ஸ்டென்ஷன்ல முடிச்சிட்டு PhD முடிச்சிட்டு கோயம்புத்தூர்ல he was a tutor for lecturer for some time. அப்புறம் ஐசிஆர்ல சயின்டிஸ்டா joined and he has worked in Imphal, Hyderabad, அதெல்லாம் பல பிளேஸ் வந்து retired and he is now 82 years. He is alive. இன்னொன்னு கசின் சிஸ்டர் வந்து he is a professor of agriculture in அண்ணாமலை யூனிவர்சிட்டி சார், உஷான்னு சொல்லிட்டு. She is working in agri faculty இல்ல. அக்ரில என்டமாலஜின்னு தெரியல. I am not very sure about the specialty. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதாவது உங்கள் குடும்பம் வந்து வேளாண்மை பண்ணை குடும்பமாகவே இருக்குது, பண்ணை பட்டதாரிகள் நிறைந்த குடும்பமாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ஓகே டாக்டர். நன்றி சார். ஓகே டாக்டர், உங்களுடைய பள்ளி கல்வி எல்லாம் எங்க பயின்றீங்க? அதான் அப்பா அக்ரிகல்ச்சர் ஆபீசர் வேற ஒரு இடத்துல பண்ணிருக்கோம் சார். நான் வந்து முதல்ல திண்டிவனம் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணாங்க, அங்க திண்டிவனத்துல ஒர்க் படிச்சேன். சரி. அப்புறமா வந்து went on deputation to ஆவடி கேந்திர HVF ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரியில அப்ப ஆரம்பிக்கும் போது went on சென்ட்ரல் கவர்மெண்ட் டெபுடேஷன் ஃபார் 3 years. அங்க கேந்திர வித்யாலயில ஹிந்தி இங்கிலீஷ் படிச்சேன், தமிழ் படிக்காம. அப்புறமா திருப்பி திண்டிவனம் வந்தாரு. திண்டிவனத்துல திருப்பி அந்த சென்ட் ஆன்ஸ் ஸ்கூல்ல ஹை ஸ்கூல்ல படிச்சிருந்தேன். இங்கிலீஷ் மீடியம், த்ரூஅவுட் இங்கிலீஷ் மீடியம் தான். அப்புறம் திருச்சி போய் சென்ட் ஜோசப் திருச்சி 9th இருந்து பியூசி மட்டும் சென்ட் ஜோசப் திருச்சி. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் MMC, subsequently ஸ்டான்லில முடிச்சிட்டு PG MMC, PG teacher from 1983 sir. Okay okay okay. I have done my MD pharmacology. Sir Dr. Velaichami இருக்கதால I have done my MD pharmacology. So specialization MD pharmacology. நான் யூசுவலி எடுக்க மாட்டாங்க நிறைய டாக்டர்ஸ் இந்த பிரான்ச் எல்லாம். So இந்த பிரான்ச் எடுத்துட்டு நான் ஒரு 36 yearsல I was dean in charge Salem Medical College. 1992 I was 36 years. I was dean in charge Salem Medical College. 94 I was senate member MGR University. 95 MC election contest பண்ணேன். 95 dean interview attend பண்ணேன். கட்சில 2007 dean கொடுத்தாங்க. அது மட்டும் இன்சார்ஜ் டீன்ல நிறைய வருஷம் ஓட்டிட்டு இருந்தேன். DME in 2010 DMK period. அப்புறம் திருப்பி இறங்கி ADMKலயும் திருப்பி I became DME in charge and DME retired as DME. Very good. Madras Medical College I was dean for 3 years. Madras Medical College. KMC Medical College 2 years I was dean. Sari. So Salem I was dean for 3-4 years. Dharmaburi 3 years I started as a Dharmaburi Medical College also. Okay sir. Okay okay. One incident சொல்லணும்னா if I am not taking your time, ரெண்டு வாட்டி சுப்ரீம் கோர்ட் போய் ஒரு வாட்டி against Medical Council of Indiaல கேஸ் ஜெயிச்சோம் Dharmaburi Medical College. சரி. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கல பர்மிஷன். அகைன் சுப்ரீம் கோர்ட்ல போய் 2008ல மன்மோகன் சிங் மேல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
கேஸ் போட்டு ஜெயிச்சது. ஓ ஜெயிச்சு வெரி we குட். got the சரி so சரி சரி சரி. Supreme Court case we have won against Supreme Court against Government of India and MCI. ஓகே ஓகே ஓகே. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் நீங்க போராடி ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுடைய காசு நியாயமான காசா இருந்திருக்கு சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. டாக்டர், நீங்க வைஸ் சான்சலராக, துணை வேந்தராக பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அது உங்களுடைய பணி நிறைவுக்கு பிறகு? ஆமாமா சார். Yes, yes. 2014 January retired sir. 2014 Okay. January retired sir. அப்புறமா they gave me pro vice chancellor போட்டு அப்புறமா ரெஜிஸ்ட்ரார் ஆக்குனாங்க ஒரு 3 years. Okay. ரெஜிஸ்ட்ரார் 3 years ஒர்க் பண்ண பிற்பாடு ஒரு 6 years வைஸ் சான்சலர் ஒர்க் பண்ணிருக்கேன் சார். Oh, பாரத் very இன்ஸ்டிடியூட் good. ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்ல. I started law college, I started agriculture college there sir. Oh. அந்த பாரத் யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது, அங்கேயும் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். I started catering technology, அது மாதிரி வேற டிஃபரெண்ட் கோர்சஸ் காலேஜ் I have started sir. சரி சரி சரி. ஓகே டாக்டர், உங்களுடைய வைஸ் சான்சலராக பணிபுரிந்த அனுபவம் தொடர்பாக? அது பிரைவேட் யூனிவர்சிட்டியில வந்து ரொம்ப நத்திங் சேலஞ்சிங் சார். அன்லைக் கவர்மெண்ட்ல பாருங்க, தர்மபுரியா இருக்கும்போது we took the matter independently. அங்க போய் நிறைய போஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். தர்மபுரியில பார்த்தா ஜிஹெச்சோட, மெட்ராஸ் ஜிஹெச்சோட அதிக போஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோம். அது மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். இன்க்ரீஸ் இன் சீட்ஸ் எல்லாம் எல்லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இன்க்ரீஸ் இன் எம்பிபிஎஸ் சீட் பண்ணிருக்கேன். எம்எம்சில இன்க்ரீஸ் இன் எம்பிபிஎஸ் சீட் 250 பண்ணிருக்கோம். எம்எம்சிலயும் ஸ்டாண்டிங்லயும் பண்ணேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு மதுரையில பண்ணாங்க. இன்னும் கோயம்புத்தூர்ல பண்ணல. கோயம்புத்தூர் 200 தான் இருக்குது. சரி சரி சரி. ஓகே. I started number of MD courses. I started DM courses. சரி சரி. மாதிரி சரி சரி. புண்ணியத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறேன். ஓகே ஓகே. 2000 நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கு. Yes yes. 2000 நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இருக்கு. சிஎம் ஜெயலலிதா பீரியட்ல கூட every 10 days I'll be on media sir. Oh, very good, very good, very good. And I got a lifetime achievement award from Jayalalitha madam. Oh, சரி சரி சரி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. கலைஞர் கருணாநிதி சார். சரி 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 சரி. கருணாநிதி சார். If you have time again. Yes. I was Dean AMC, Additional Charge Dean Dharmaburi, Additional Charge Dean Salem, and Additional Charge DM 2010 sir. Yes 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 yes. Very good, very good. இவங்க டீம்ல பண்ண பிற்பாடு ஏடிஎம்கேல மேடர்ட் I got lifetime achievement award. Oh, very good, very good, very good, very good. அதாவது அரசு அதிகாரிக்கு அரசியல் கிடையாதுங்கிறதுக்கு ஒரு இலக்கணமாக இருந்திருக்கீங்க. ஆமா, நிச்சயமா உங்களுடைய நிச்சயமா உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கடவுளும் பேஷன்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் தான் பண்ண முடிஞ்சது சார். இப்போ கண்டிப்பா கண்டிப்பா சார். மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு பாராட்டுகள். நமது குழுவின் சார்பில், அனைவரது சார்பில் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வந்து ஏற்கனவே நீங்க நமக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்கீங்க. 1 or 2 ப்ரோக்ராம்ஸ் நீங்க பண்ணி இருக்கீங்க. Something I remember like if I am correct, living will sir. living will sir. Advanced medical directive. மெடிக்கல் அட்வான்ஸ் மெடிக்கல் டைரக்டிவ் சொல்லுவோம். லிவிங் வில் சொல்லிட்டு அது ஒரு நியூ டாபிக் இந்தியாலே சார். ஓகே சார், மிக்க மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சிக்கு செல்வோம். இப்போது மென்டல் ஹெல்த், பிரிவென்ஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ், அதாவது மனநோய் வராமல் தடுப்பது எப்படி என்பது தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் டாக்டர் கனகசபை அவர்கள். சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் சார். ஆல்ரெடி ஸ்பெஷாலிட்டி நம்ம டாக்டர் வெள்ளைச்சாமி இருக்கிறாரு. சோ அவரு முன்னாடி நான் பேசக்கூடாது, அவர் வந்திருக்காரு. பட் இருந்தாலும் ஆரம்பிச்சு பேசிட்டு இருப்போம். அன்னைக்கு நான் வந்து அக்ரி டாக்டர் ஜோ சார்ட்டு சொன்னேன், அவர் ஸ்பெஷாலிட்டி நல்லா எடுத்திருக்காரு. பட் காமன் பீப்புளுக்கு சில ரீச் ஆகிறதுக்காக I thought I'll add some more things sir. Kindly don't mistake me. I can't compete with you. I am a general practitioner, pharmacologist, administrator. From 92 I am an administrator. But still I take much interest in mental health. One point outside this topic I may be permitted to tell. 1994 செனட்டா இருக்கும்போது I want to introduce mental health as a separate subject in MBBS curriculum. அது இருக்க வைஸ் சான்சலர் அக்ரி பண்ணல, பிபி ராஜன். 2007 எடுத்துட்டு போன மீர் முஸ்தபா ஹுசைன் என் கலீகு, அவரும் ஒத்துக்கல. சாரதா மேனட்டெல்லாம் சண்டை போட்டிருக்கேன், மென்டல் ஹெல்த் வந்து தனி சப்ஜெக்டா வரணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட நிறைய டாக்டர்ஸ்க்கு மென்டல் ஹெல்த்தை பத்தி நிறையவே தெரியாது. எனக்கும் தெரியாது, பட் நிறைய பேர் தெரியாது. அதனால பேஷண்ட்ஸும் சஃபர் பண்றாங்க சார். சோ அதனால என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் லிட்டில் பிட் ஐ ஆல்வேஸ் ஷேர் சார். எனக்கு தெரிஞ்சது இந்த ராமாயணத்துல வந்து அணிலோட கம்மியா தான் தெரியும். இருந்தாலும் ஐ வாண்ட் டு ஷேர் வித் அதர் பீப்புள். வாட் லிட்டில் ஹஸ் டு பி நோன், தட் ஹஸ் டு பி ஷேர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் சார். தட்ஸ் தி ஒன்லி ஐடியா.
Yes. not to show off my ability or capacity. As an administrator, we are poor in subject. அவங்க தான் Yes. அட்மினிஸ்ட்ரேட்டரா போவாங்க. கண்டிப்பா. நல்ல சப்ஜெக்ட் போலாம் பிராக்டிஸ் பண்ணி they make money and service also. Yes, Okay sir, sir. please. I'll go to the subject sir. Yes, sir, அன்னைக்கு please. சார் சொன்ன மாதிரி ஹெல்த்னா என்னாச்சு, நம்ம வந்து பிசிக்கலாவும் நல்லா இருக்கணும், மென்டலாவும் நல்லா இருக்கணும், சோசியலாவும் நல்லா இருக்கணும், இன்டெலெக்சுவலா நல்லா இருக்கணும், பினான்சியலா நல்லா இருக்கணும். அது மாதிரி போயிட்டே இருக்குது சார். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அப்படி நிறைய பார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ WHO. Okay. நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபீவர் இல்ல, பாடி பெயின் இல்ல, எல்லாமே தான் we are healthy நினைச்சுக்கிறோம். எனக்கு சுகர் இல்ல, பிபி இல்ல, அப்ப we are healthy. WHO அப்படி சொல்ல ஹெல்த்தின்னு சொன்னா. ஹெல்த்தின்னு சொன்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். இப்ப காலைல பறவைகள்லாம் வந்து நைட் தூங்குது சீக்கிரம், நம்மள மாதிரி லேட்டா இல்ல, சீக்கிரம் படுத்து தூங்கிடுது. காலைல எந்திரிச்சா டகடகடன்னு 4-5 மணிக்கு சுறுசுறுப்பா கத்திட்டு இற தேட போயிட்டு இருக்குது. அது இது டயர்டா இருக்குது, எனக்கு டல்லா இருக்குது, மூடு இல்லைன்னு சொல்றது கிடையாது. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு காலைல இருந்துச்சா இன்னைக்கு மண்டேவா ஆபீஸ் போகணும், சண்டே ஹேங் ஓவர் எஃபெக்ட். ஹேங் ஓவர்னா இல்ல, சாப்பிடாமே சும்மா ஹேங் ஓவர், ஹாலிடே மூடு போய் சினிமா போய் என்ஜாய் பண்ணிட்டு மண்டே மார்னிங் போறது டல்லா இருக்குதுங்கிறாங்க, ஒரு டிப்ரெஸ்டா இருக்குதாங்க, ஒரு ஆக்டிவ் கிடையாது, ஒரு பிரிஸ்க்னஸ் கிடையாது, ஒரு சந்தோஷம் பப்ளிங் எனர்ஜி வேணுங்கிறாங்க. ஸோ நம்ம மண்டே மார்னிங் இப்ப ஸ்கூல் பையனுக்கு பிக்னிக் கூட்டு போகணும்னா என்ன பண்றாங்க, ரொம்ப குஷியா குதிச்சுட்டு ஆரம்பிப்பாங்க வீடை விட்டு காலைல புறப்படுறது. அது மாதிரி நம்ம எல்லாருமே பண்ணணுங்கிறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணலன்னு சொன்னா we are not perfectly mentally healthy. மென்டல் ஹெல்த்தின்னா விடிஞ்சோன்னோ நீ காலைல போய் ஆஃபீஸ் போகணும், நம்ம டியூட்டிக்கு போகணும், இது பண்ணணும், அது பண்ணணும், எந்தூசியாஸ்டிக்கா பண்ணணும். இப்ப கொரோனால எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம். அப்போ we are so lucky already. இது செகண்ட் லைஃப் தான் ஃபார் அஸ். ஸோ அந்த செகண்ட் லைஃப்லயாவது நாம வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் கான்ட்ரிபியூட்டிங் டு அதர்ஸ், கான்ட்ரிபியூட் டு அஸ், டு அவர் ஃபேமிலி, டு அவர் நெய்பர்ஸ். அது மாதிரி ஒரு ஸ்பிரிட் வேணும். ஸோ அந்த ஸ்பிரிட் இல்லைன்னா we are not mentally healthyன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம மார்னிங் எந்திரிச்சோன்னா காஃபி சாப்பிடணும், டீ சாப்பிடணும். எதுக்கு? அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டிமுலண்ட் தான். அப்போ நம்ம டல்லா இருக்கோங்கிறது நம்மளே ஒத்துக்கிட்டு நம்மளே நம்ம கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு கொஞ்சம் காஃபி டீ, பட் அதுல சுகரை நிறைய போட்டு சாப்பிட்டு இப்ப டயபிட்டிஸ் வந்துட்டு டயபிட்டாலஜிஸ்ட் தான் தேர் மேக்கிங் குட் மணி. ஸோ அப்புறம் டாக்டர் சம்பாதிக்கிறான்னு சொல்றாங்க. ஸோ காஃபி டீ, ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஹாப்பியா இருக்கணும், ஆல்கஹால். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது என்னன்னா மூட் சரியில்லை, அதனால ஆல்கஹால் சாப்பிட்றேன். சந்தோஷமா ஜெயிச்சிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், ஆல்கஹால். ஃபெயில் ஆயிட்டேன், கவலையா இருக்குது, ஆல்கஹால். ஸோ எதுக்கு எடுத்தாலுமே நம்ம ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்குது வந்து நம்ம ஹாப்பியா இல்லைன்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. நம்மளே மூட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்றது, இல்ல ஆல்கஹால் சாப்பிடுறது, இல்ல ட்ரக்ஸ் சாப்பிடுறதுன்னு இப்ப ஸ்கூல் சில்ட்ரனாலும் வந்துடுச்சு. இப்போ இந்த அடிக்ஷன் சாருக்கு நல்லா தெரியும், அடிக்ஷன் லெவல் எவ்வளவு தூரம் போயிருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால வந்து என்னன்னா ஹாப்பியா இல்லாத அடிக்ஷன். நம்ம உண்மையிலேயே ஹாப்பி ஆயிட்டோம்னா இந்த இதுக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லை இப்போ. So now we'll go into the what are the symptoms of mental health. Common people identify பண்ற மாதிரி what are the symptoms of mental health. ஏன்னா mental healthக்கு மெயின் ப்ராப்ளமே ஃபர்ஸ்ட் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன். நம்ம ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், ஏர்லி இன்டர்வென்ஷன், ஏர்லி மேனேஜ்மெண்ட், ஏர்லி ரீஹாபிலிட்டேஷன், நம்ம நார்மல் லைஃபுக்கு வந்துடணும். அதுதான் நம்ம வர்றது இப்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் நம்பரே ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம், அது அப்புறமா பேசிப்போம். இப்ப பாத்து how to identify. நம்ம we should be very observant about our children, about our friends, about our neighbors, relatives. காமன் பீப்புள் டாக்டர் கிடையாது, பாக்கி பேரே கூட. இப்போ டீச்சர்னா ஸ்டூடெண்ட்ஸ் கவனமா பார்க்கணும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்லன்னா பக்கத்து நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நல்லா கவனிக்கணும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கம் அதிகமா இருக்கும். இப்போ மென்டல் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா தூக்கம், சில பேர் அதிகமா தூங்குவாங்க, சில பேர் என்ன பண்ணும் தூக்கம் வராது, நைட் படுத்தோன்னு தூக்கம் வராது, 2 hours 3 hours அப்புறமா தூங்குவான், நடுவுல முழிப்பு வந்துடும், திருப்பி தூக்கம் வராது. இல்ல ஏர்லி மார்னிங் தூக்கம் விழிச்சிருவாங்க, 3 மணிக்கு 2 மணிக்கு முழிச்சிட்டு தூக்கம் வராது. ஸோ தீஸ் ஆர் த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஸ்லீப். நம்ம என்ன பண்ணணும், படுத்தா உடனே தூங்கணும், கண்டினியூஸா தூக்கம் இருக்கணும், நடுவில் வேணா டாய்லெட் போறதுக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சு போகலாம். ஓல்டு பீப்புளா இருந்தா ப்ராஸ்டேட் இருக்கிறதால 2 வாட்டி போகலாம், டயபிட்டிஸ் இருந்தா 2 வாட்டி போகலாம், வின்டர் சீசன்ல ஏசியில இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட போகலாம். பட் சில பேருக்கு தூக்கமே வர டிஸ்டர்ப் ஸ்லீப், இதெல்லாம் மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னு அர்த்தம். இல்ல ரொம்ப தூங்கிட்டு இருப்பான், பொழுதேனையும் தூங்கிட்டு இருப்பான், வேலைக்கு போக மாட்டான், தூங்கிட்டு இருப்பான், லேட்டா தூங்குவான், ஏர்லியா படுத்துருவான், லேட்டா எந்திரிப்பான், லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப். திஸ் சோர்ஸ் இஸ் நாட் வெரி நார்மல். அதே மாதிரி சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடவே மாட்டான். 5 இட்லி சாப்பிடுறோம், 1 இட்லி 2 இட்லி சாப்பிடுவோம். இல்லையா சில பேர் ஓவர் ஈட்டிங், ரொம்ப பசி அதிகமா இருக்கும், 10 இட்லி சாப்பிடுவோம். பசி சேஞ்சிங் இன் ஃபுட் ஹேபிட்ஸ், எய்தர் ரிடக்ஷன் இன் ஃபுட் ஹேபிட் ஆர் இன்க்ரீஸ் இன் ஃபுட் ஹேபிட். அது மாதிரி ஸ்லீப்பும் ரிடக்ஷன் இன் ஸ்லீப் ஆர் இன்க்ரீஸ் இன் ஸ்லீப். அப்புறமா மூட் சேஞ்சஸ். இப்போ நானே டென்ஷன் ஆயினேன், இப்போ 1/2 மணி நேரமா லைன் கனெக்ட் ஆகல, டென்ஷன் ஆயிடும்.
டென்ஷன் ஆகக்கூடாது. இப்ப டென்ஷன் ஆச்சுன்னா நான் மென்டல் ஹெல்த் சரியில்லை. எது நடந்தாலும் இடியே விழுந்தாலும் கவலைப்படாம இருக்கும், திக் ஸ்கின்டா, அப்பதான் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம சில பேர் பதட்டப்பட்டுருவோம். நான்லாம் யூஸ்வலி பதட்டப்படுறேன், எமோஷனல் தான். சக்குன்னு கோவப்படுறது, சின்ன விஷயத்துக்கு அதிகமா கோவப்படுறது, அப்படியே அதிகமா சிரிக்கிறது, மறந்துட்டு சிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நார்மல் இல்லாம, அவரோட பேசிக் கேரக்டர் இல்லாம, இப்ப சடனா காமா இருக்கிறவரு திடீர்னு கோவப்படுறாருன்னா சம்திங் இஸ் ராங் வித் ஹிம். இல்ல கோவப்படுற ஆளு ரொம்ப அப்படியே டல் டிப்ரெஸ்டா திட்டினா கூட கண்டுக்காம இருக்காங்கன்னா சம்திங் இஸ் ராங் வித் தட் ஃபெலோ. யூஷுவல் கேரக்டர்ல இருந்து he should not deviate. எனி டீவியேஷன் ஃப்ரம் நார்மல் டு கோமா வந்தாலும் அப்படிதான், இல்ல நார்மல் டு டிப்ரெஸ் வந்தாலும் அப்படிதான். he is not normal. அப்புறமா வந்து ஃபங்க்ஷனிங், ஹவு இஸ் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி. நார்மலா ஒர்க் பண்றவரு அந்த அளவு ஒர்க் பண்ணும், ரிடக்ஷன் ஒர்க் இருக்கும். டிப்ரெஸ் ஆகி கவலைப்பட்டு ஒர்க் டிலே இன் ஒர்க், ஸ்லோ இன் ஒர்க், டைம்ல டார்கெட்ல முடிக்கிறவரு முடிக்காம போறது. யூஸ்வலா சுறுசுறுப்பா கரெக்ட் டைம் வந்து கரெக்டா ஒர்க்கை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க் கேட்கிறவரு இன்னும் டிலே பண்ணிட்டே இருக்காரு, லீவ் போட்டே இருக்காருன்னா சம்திங் இஸ் ராங் வித் ஹிம். இதை அப்சர்வ் பண்ணும். அப்புறம் சோசியல் ஆக்டிவிட்டியில கலந்துக்க மாட்டார், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டாரு, பிக்னிக்கு வரமாட்டாரு, வெளியில ஹோட்டலுக்கு போக மாட்டாரு, கோயிலுக்கு வரமாட்டாரு. நீங்க போங்கன்னு சொல்லி செக்லூட் ஹிம்செல்ஃப். அது மாதிரி withdrawing himself into a shell. This shows he is not normal. These are some of the common symptoms associated with the early stages of mental diseases. So what are the factors why இது மாதிரி mental disease வருது? mental disease வரது காரணம் மோஸ்ட்லி என்னன்னா loss of some people, loved ones. இப்ப பாத்தீங்கன்னா losing some parents at very young age. நம்ம எங்க இருக்கும்போது பேரண்ட்டும் கொஞ்சம் எங்கா இருப்பாங்க, இல்லாம வெரி ஓல்டு, 80-90 இல்லாம. ஸோ அப்போ லூசிங் த பேரண்ட்ஸ் இன் அவர் சைல்ட்ஹுட், எய்தர் மதர் ஆர் ஃபாதர், அதே மாதிரி சிப்ளிங்ஸ், அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், லவ்ட் ஒன்ஸ், ஒய்ஃப், ஸ்பௌஸ்ல சம்படி ஏர்லி விழுந்துறது, இல்ல சில்ட்ரன், லூசிங் யுவர் சைல்டு. ரொம்ப அன்பா இருப்பான், சடனா லாஸ் ஆஃப் சைல்டு. அபார்ஷன்ல சில பேர் டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. எது வேணா கேன் ட்ரிகர் இந்த டிப்ரெஷன். இந்த அமௌண்ட் ஆஃப் லவ், லாஸ் ஆஃப் லவ் வந்து தாங்க முடியல. சில பேருக்கு இது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில 2-3 குழந்தைங்க டெத் ஆயிடும். இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் ரொம்ப ஹெவியா இருந்தது, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் ரொம்ப அதிகமா இருந்தது. டெலிவரிக்கு போனா டாக்டர் சொல்லுவோம், பெரிய உயிர் காப்பாத்தணுமா சின்ன உயிரை காப்பாத்தணுமான்னு. பெரிய உயிரை காப்பாத்துறீங்கன்னு சொல்லிட்டு சின்ன உயிர் போனா கவலைப்படுறது இல்லை. அப்பெல்லாம் அடுத்த குழந்தை இன்னும் ஒரு 12 மாசத்துல அது அடுத்த குழந்தை வந்துடும். இப்ப எல்லாம் வந்து 1 or 2 சைல்டு வச்சுக்கிறாங்க. ஒரு சைல்டு லாஸ் ஆனா தாங்க முடிய மாட்டேங்குது. தே பிகம் சோ டிப்ரெஸ்ட். சாரி தெரியும், சூசைட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி படிக்கும் போது பையன் இப்ப 10th பர்சன்ட்ல ஃபெயில்னா அம்மா சூசைட் பண்ணிக்கிறாங்க, அப்பா சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீட்ல பாஸ் பண்ணலன்னா சூசைட். நீட்டே ஒரு ஹம்பக் எக்ஸாம், நம்ம மீடியால இருந்தா கூட சொல்றேன் உங்களுக்கு. அது நிறைய பேருக்கு, பொலிட்டிஷியனுக்கும் தெரிய மாட்டேங்குது, அகாடமிக்கும் பீப்புளும் தெரியல, ஜேர்னலிஸ்டும் தெரிய மாட்டேங்குது. ஒரே ஒரு லைன் ஒண்ணு இப்ப சொல்லிட்டு நீட்டை பற்றி என்னுடைய ஆதங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 24 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி 14 லட்சம் பாஸ் பண்ண வச்சு 1 லட்சம் சீட்டுக்கு, இது கரெக்டா என்னன்னு நீங்க இது ஒன்று 3 லைன் ஒன்று யோசிச்சுக்கோங்க. 24 லட்சம் பேர் எழுதுறாங்க, 13 லட்சம் பேரை பாஸ் பண்ணி 1 லட்சம் சீட்டுக்கு, 1 லட்சம் சீட்டுக்கு 13 லட்சம் பாஸ் பண்ண வைப்பாங்களா எங்கேயாவது ஒரு எக்ஸாம்? அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் வந்து 18% தான். எந்த எக்ஸாமுக்கும் 35% கீழே எங்க கார்பரேஷன் ஸ்கூல்லயோ பஞ்சாயத்து ஸ்கூல்ல கூட கிடையாது, 1ஆவதுல கூட கிடையாது. ஆனா இந்த நீட்டோட பாஸ் மார்க் வந்து 100% பீப்புளுக்கு தெரியாது. இட் இஸ் ஒன்லி 18%, 19% ஒன்லி பாஸ் மார்க். ஒரு எக்ஸாம்ல பிஜி எக்ஸாம் போன தடவை 0 வாங்கினா கூட பிஜி சீட் எலிஜிபிள்னு பேப்பர்லயே போடுறோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஜனங்களும், அகாடமிஷியனும், ஜேர்னலிஸ்டும், பொலிட்டீஷியன்ஸும், அப்போசிஷன் பார்ட்டிஸும் டோன்ட் டாக். This is only liberal India. Anyway, that is a different story. This is not the forum to discuss further. We'll go into the topic. So, இது மாதிரி அந்த exam failure, any failure, loss of job, loss of promotion. எனக்கே ப்ரொமோஷன் கொடுக்காம தள்ளி விட்டோம்னா எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு. நிறைய ஒர்க் பண்றோம், போஸ்ட்ல வைக்கிறாங்க, திடீர்னு they remove the post, degrade the post. Loss in business. Anything we are attached to, when we lose it, we get depression. So, அதுக்கு தான் people say you should not get attachment to anything in the world except to yourself. Love yourself, get attached to yourself, don't attach to anything. அப்போ உங்களுக்கு டிப்ரெஷன் வராது. என்ன சார், ஐ டோன்ட் நோ, நான் ரொம்ப க்ரூடா சொல்லிட்டு இருக்கேன். நாட் சயின்டிபிக், பட் பார்ஷியலி இட் இஸ் குட். அப்படி இருந்தாதான் இந்த காலத்துல யூ கேன் சஸ்டெயின், இல்லாட்டா டென்ஷன் அதிகமாயிடுது. அதே மாதிரி யூ கேன் ஹேவ் அம்பிஷன் டு ஏர்ன், அம்பிஷன் டு போஸ்ட், அம்பிஷன் டு பவர், அம்பிஷன் டு பாப்புலாரிட்டி, எனிதிங் யூ கேன் ஹேவ். ஸ்கை இஸ் த லிமிட். பட் கிடைக்கலன்னா டபுள் ஓகே சொல்லிடணும்.
கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்கலன்னு டபுள் ஓகே. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். கஜினி முகமது மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ண வேண்டியதுதான். கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்கலன்னா பரவாயில்ல. அந்த ஆட்டிடியூட் டெவலப் பண்ணணும். இப்போ அது மாதிரி இல்ல. டாலரன்ஸ் இஸ் நாட் தேர். நம்ம நினைச்சது கிடைக்கணும், கிடைக்கலன்னு அவ்வளவுதான். ஒரு பையன் பாருங்க, கார் வேணும்னு சொல்லிட்டு, ஆடி கார் வேணும்னு சொல்லிட்டு வேற ஏதோ கொஞ்சம் இன்னொரு லெஸ் காஸ்ட்லி கார்ல இருந்தாரு. இந்த காரை கொண்டு போய் ஆத்துல தள்ளி விட்டார் நார்த் இந்தியால, அப்பா மேல கோவப்பட்டுட்டு. ஸோ அது மாதிரி வாட் தே வாண்ட் தே ஷுட் கெட் இட், அதர்வைஸ் தே பிகம் இரிட்டேட்டட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரீசன்ஸ். சம்டைம் நெக்லெக்ட் ஃப்ரம் த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அது கவலையா போயிடுது. ஸோ எனி திங் கவலை வந்துச்சுன்னா இந்த மனநோய் வந்துடுது. இல்லை சம்டைம்ஸ் வி ஃபீல் கில்ட்டி, வி ஃபீல் வி ஆர் நாட் வர்த்தி. இப்போ என் கிளாஸ்மேட் ஒரு டாக்டர் சார் 2.5 crores வாங்கிட்டு இருக்காரு சென்னையிலே மந்த்லி சேலரி. டாக்டர் MCH 2.5 crores வாங்குற மந்த்லி சேலரி. நான் என்டையர் லைஃப்கே 2.5 crores சம்பாதிக்கல. 35 years சர்வீஸ், 45 years சர்வீஸ்ல. அதெல்லாம் பார்த்து கவலைப்பட்டோம்னா அப்போ டிப்ரெஷன் ஆயிட்டு நான் சாரை போய் தான் கன்சல்ட் பண்ணணும். சோ நம்ம கவலைப்படக்கூடாது. கடவுள் அவர் கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு கொடுக்கல, ப்ராப்ளி அடுத்த ஜென்மத்துல கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா போயிட வேண்டியதுதான். So these are some of the reasons for feeling dull and depressed. Number how to support the people. Support the people na first we should know what is mental disease. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், ஃபுட் டிஸ்டர்பன்சஸ், ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் கவனிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சாதான் கவனிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ, தென் வி ஷுட் அப்சர்வ். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சர்க்கிள் க்ளோஸா அப்சர்வ் பண்ணணும். இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கே குழந்தைய பார்க்குற டைம் கிடையாது. மெயின்லி டாக்டர்ஸ் 24 hours ஒர்க் பண்ணிட்டு we don't see at the family also. நம்ம முன்னாடி டாக்டர்ஸ் ஒண்டி தான் ஒர்க் பண்ணிருந்தாங்க. இப்போ ஐடியும் ஒர்க் பண்றாங்க, எல்லாருமே கூட ஒர்க் பண்றாங்க. இல்லைன்னா செகண்ட் ஜாப் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா மானிட்டரி எஃபிஷியன்சி கஷ்டத்தால தே கோ ஃபார் அதர் ஜாப்ஸ். ஸோ நம்ம சில்ட்ரனை கவனிக்க முடிய மாட்டேங்குது, நம்ம பிரதர் சிஸ்டர்ஸை கவனிக்க முடிய மாட்டேங்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கவனிக்க முடியல. ஸோ அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு ஜஸ்ட் சிம்பத்தட்டிக் லிசனிங். என்னப்பா கஷ்டம், என்ன தொந்தரவு சொல்லுன்னு சொல்லி ஆறுதலா பேசணும்னா they will open up. when they open up, அவன் கண்ணை பார்த்து நல்லா கவனிச்சு, நம்ம அப்படியா, வலிச்சுதா, இது கஷ்டமா இருக்குதா, அந்த சொன்னதே ரீஃப்ரேஸ் பண்ணணும். எனக்கு ரொம்ப டல்லா இருக்கும், டல்லா இருக்குதா, எத்தனை நாளா டல்லா இருக்குது. அப்போ வி நோ தட் அவர் சொன்னதை நம்ம உள்வாங்கிட்டு திருப்பி சொல்றோம். பேஷண்ட்டுக்கு தெரியணும். நம்ம ஊவும் கொட்டணும்னா கதை கேட்கற மாதிரி நம்ம கேட்கறானா, வேற எதுக்காவது ஊன் கொட்டுறானா, யோசிச்சுட்டு இருக்கானா, இங்கதான் இருக்கானா தெரியாது. ஸோ ஆல்ரெடி when the patient is telling something, ரீஃப்ரேஸ் பண்றது, திருப்பி அதை சொல்லணும். கவலையா இருக்குதா, அதா இருக்குதா, கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஃபீவர் இருக்கும்போது ஃபீவர் போயிடும், ஃபீவர்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா கோவம் வரும்ல உங்களுக்கு. அது மாதிரி கவலைப்படுறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லக்கூடாது. கவலையா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம லிசன் தான் பண்ணணும். ஒன்லி லிசன், ஆன்டகனைஸ் பண்ணாம just have a sympathetic listening with eye contact and rephrasing the words will give some relief to the patient. அப்புறம் நான் இருக்கேன்ப்பா உனக்கு கூட, என்ன அண்ணன் இருக்கேன், தம்பி இருக்கிறேன், மாமா இருக்கிறேன், டாக்டர் இருக்கேன்ப்பா, கவலைப்படாத, நீ நான் பார்த்து கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடாது. அதான் வருது பாருங்க. டாக்டர் இருக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லு, வா நம்ம சாப்பிட போகலாம், எங்க அவுட்டிங் போகலாம், வெளில கூப்பிட்டு போற பார்க்கணும். சும்மா ஒரு டைவர்ஷனுக்கு, ஒரு லஞ்சுக்கு கூட்டு போறதோ, ஒரு மூவி கூட்டு போறதோ, ஒரு கோயில் கூட்டு போறதோ, அவங்களோட மென்டாலிட்டிக்கு எது பிடிக்குமோ அதை. நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணக்கூடாது. நம்மளுக்கு பீச் பிடிக்குன்னா பீச்சுக்கு பார்க்க கூட கூடாது. அவருக்கு எது பிடிக்குமோ அந்த கிவ் சம் கம்பெனி டு ஹிம், கிவ் அ சிம்பத்தட்டிக் லிசனிங். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் தே ஆர் ஏபிள் டு டாலரேட். அது முடியலன்னா அடுத்து சாப்பிட்டு தான் கூட்டு போகணும். நம்ம அதை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஜனங்க வேற ஒத்துக்கணும். ஸ்டிக்மா ரொம்ப அதிகமா இருக்குது. டாக்டர்ஸும் ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்டிக்மாவும் இருக்குது. அதனால ரொம்ப ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பேஷண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஹவு டு டேக் சம் ஆக்ஷன் டு ப்ரிவென்ட் த அக்கரன்ஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ் டு அஸ். அது சில ஃபியூ ஸ்டெப்ஸ் சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், யூஸ்வலி வி கம்பேர் வித் அதர்ஸ். இப்ப அப்பாவே இருந்தா கூட, பெரிய அண்ணன் படிச்சான் பாரு, நீ படிக்க மாட்டேங்கிற, இல்ல தம்பி படிக்கிறான் பாரு, நீ படிக்க மாட்டேங்கிற, அக்கா படிக்கிறா, நீ படிக்க மாட்டேங்கிற, இது மாதிரி கம்பேர் பண்றது வீட்லயே. இல்ல பெரியப்பா பையன் பண்ணா, மாமா பையன் பண்ணா, பக்கத்து பையன் படிக்கிறான் பாரு, அப்படி இப்படின்னு பண்ணிட்டு நம்ம வி ஆல்வேஸ் கம்பேர். அவன் அவ்வளவு மார்க் வாங்கிக்கிற, நீ கூட சுத்தி இருக்கு, என்ன இப்படி வாங்கி இருக்கிற, அந்த பேச யூ ஷுட் நாட் கம்பேர் அட் ஆல். நம்மளும் வி ஷுட் நாட் கம்பேர். வி ஷுட் நாட் கம்பேர் அவர் சில்ட்ரன் வித் அதர் பீப்புள் ஆல்சோ. வி ஷுட் கம்பீட் வித் அவர் செல்ஸ். இன்றைக்கு இருந்த கனக சபை நாளைக்கு இருக்க கனக சபை இன்னும் பெட்டர் ஆகணும், நாளைக்கு இன்னும் பெட்டர் ஆகணும். தட் ஷுட் பி அவர் டார்கெட். We have come into this world, we have been given with certain efficiencies, some capacities, some abilities, some skills. அந்த ஸ்கில்ல நம்மளுக்கு எது பிடிக்குதோ அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். எல்லாருக்கும் காமனா இருக்காது.
ஃபுட்பால் விளையாடுறவனுக்கு கிரிக்கெட் வராது, கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு ஃபுட்பால் வராது. ரெண்டும் வராதவனுக்கு படிப்பு வரும், படிப்பு வராதவனுக்கு இது வரும். ஸோ நம்ம எதுல இஸ் குட்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபீல்டை தான் டெவலப் பண்ண முடியும். நம்ம வி கான் கம்பேர் வித் அதர்ஸ் அண்ட் டூ. இப்போ நான் சொன்ன டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ற டாக்டர், அவரு கூட நான் கம்பீட் பண்ண முடியுமா? நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிட்டேன். MBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போய் நிறைய மெடிக்கல் காலேஜ், என்னுடைய ஏழை எளிய மக்களுக்கு பின்தங்கிய மாவட்டமான தருமபுரி மாவட்டத்துக்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கொண்டாந்துருக்கு. ஸோ எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இப்போ கூட நான் காரைக்குடியில ஒரு சின்ன டிஸ்பென்சரி, சேரிட்டி டிஸ்பென்சரி இருக்குது. ஒரு டாக்டர் லீவ் போட்டாரு 3 நாள். ஸோ நான் போய் இந்த டாக்டர் வேலை பண்றேன். சாருக்கு தெரியும், டீனா இருக்கவங்க, வைஸ் சான்சலர் இருந்தவங்க எல்லாம் கிளினிக்ல போய் டிஸ்பர்ஸ் பண்ண முடியாது, ஜிபி ஜெனரல் பிராக்டிஸ் பண்ண முடியாது. நான் இப்போ ஜெனரல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் 2 நாளா. நாளைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு நாளைக்கு நைட் சென்னைக்கு வரும். ஸோ நம்ம வந்துட்டு என்னன்னா, முதல்ல அடுத்தவங்க கூட கம்பீட் பண்ணாம நம்மளால முடிஞ்ச நல்லது வேலையை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அடுத்தது அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து வி ஷுட் நாட் பிகம் ஜெலஸ் ஆர் என்வியஸ். நம்ம தம்பியே இருப்பாரு, நம்மளோட அதிகம் சம்பாதிப்பாரு, நம்ம தங்கச்சி இருக்கும் அதிகம் சம்பாதிப்பாங்க, நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடாது. வி ஷுட் நாட் பிகம் என்வியஸ். நம்மளுக்கு கடவுள் இவ்வளவுதான் கொடுத்துருக்காரு, நம்ம எஃபிஷியன்சி இவ்வளவுதான், இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுவோம். இதை வச்சு ஹவு டு டூ எஃபிஷியன்ட்லி அது நம்ம பண்ணலாம். மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர், மேக்சிமம் சேவிங்ஸ், அப்படி பண்ணி வி ஷுட் க்ரோ. அதே மாதிரி நம்ம கண்டென்மெண்ட், வி கேன் எய்ம், முன்னாடி சொன்ன மாதிரி வி கேன் எய்ம் ஃபார் எனிதிங், ஆஸ்பயர் ஃபார் எனிதிங். ஆம்பிஷன், வி ஷுட் ஹேவ் ஹை ஆம்பிஷன். நம்ம ஸ்கை இஸ் த லிமிட், அது மட்டும் ஆம்பிஷன் வச்சிருக்கலாம், ஒர்க் டுவர்ட்ஸ் இட். பட் கிடைக்கல, நம்மளுக்கு கிடைச்சது இவ்வளவுதான். ஆசையா இருக்குது, தாசில்தார் வரது சொல்லுவாங்களே ஊர்ல, தாசில்தார் வரதுக்கு ஆசையா இருக்குது, முடியலன்னா எது கிடைக்குதோ அந்த வேலையை நல்லா பண்ணா போதும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டென்மெண்ட் வேணும். இப்போ ஏர்லியர் டேஸ் கண்டென்மெண்ட் ஈஸி, பிகாஸ் தனித்தனி ஃபேமிலிஸ் இருந்தாங்க. வெறும் லெட்டர் தான் போட முடியும், போஸ்ட் கார்டு லெட்டர் தான் போட முடியும், நீ எப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு, வேற ஒன்றும் தெரியாது. அப்புறமா ரேடியோ, அப்புறம் டிவி வந்துச்சா எல்லாமே ஷோல காமிக்கிறேன். புது சேர், புது டேபிள், புது கார், புது ஸ்கூட்டர், புது வீடு, வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட். நம்ம வீட்லயே வைக்க கூடாதுன்னு ஆசைப்படுறோம். சரி, சும்மா இருக்கிறவன தூக்கி இந்த டிவியில காமிக்கிறாங்க, இது மாதிரி ட்ரெஸ், இது மாதிரி புடவை, டைமண்ட் ஸ்டட்டட் சாரீஸ். நம்ம மோடி சூட் போட்டிருந்தாரு, நான் ஐம் நாட் டெல்லிங் பாலிடிக்ஸ், இவ்வளவு காஸ்ட்லி சூட் போட்டுருக்காரு, நம்ம போடக்கூடாதுன்னு பாக்குறேன். ஸோ எவ்ரி திங் விஷுவலைஸ் பண்ண உடனே எல்லாருக்கும் ஆசை வந்துடுது, நம்ம பண்ணணும் சொல்லிட்டு. நம்ம பண்ணணும், என்ன பண்றது, எப்படியா பணம் சம்பாதிக்கணும். சில பேர் கடவுள் பணம் கொடுத்துட்றாரு, சில பேர் பணம் சம்பாதிச்சிடுறாங்க, சில பேர் திருட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கலங்கும் போது வி கெட் இரிட்டேட்டட், அஜிடேட்டட், டிப்ரெஸ்ட். ஸோ அந்த கண்டென்மெண்ட் வேணும் நம்மளுக்கு. போதும், இவ்வளவுதான் கிடைச்சது, நாளைக்கு கிடைக்கும், நல்லா டுடே இவ்வளவு கிடைச்சது, நாளைக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அந்த கண்டென்மெண்ட் வரும். அதே மாதிரி கிராட்டிடியூட் சார். நான் யூஸ்வலி கிறிஸ்டின்ஸை சொல்லுவேன் சார். ஐ வாஸ் எஜுகேட்டட் த்ரூ அவுட் இன் கிறிஸ்டின் கேத்தலிக் ஸ்கூல்ஸ் எக்ஸப்ட் ஃபார் 3 years இன் கேந்திர வித்யாலயா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம், கடவுளே டுடே ஈவினிங் நைட் முடிஞ்சோன்னா இன்னைக்கு நல்லா சாப்பாடு கிடைச்சது, நல்லா நீ பொழுது நல்லா போச்சு, நல்ல வேலையெல்லாம் போச்சு, கடவுளே ரொம்ப நன்றி, நாளைக்கும் நல்ல பொழுது இதே மாதிரி வரணும். அப்படிதானே சார்? அப்படி வேணும். இது கடவுளுக்கு ரீச் ஆகுது. நான் அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணல, பட் நம்ம மைண்டுக்கு அது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் டைமை, நான் இதுக்கு சக்சஸ் கிடைச்சது, இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க, நாளைக்கும் இதே மாதிரி இருக்கும். சைக்கோ, நம்ம செல்ஃப் ஹிப்னாட்டிசம், நம்மளே செல்ஃப் ஹிப்னாட்டிஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கோம், இன்னைக்கு நல்லது நடந்தது, நாளைக்கு நல்லா நடக்கும் கடவுளே. அப்படிங்கும் போது இது வந்து ஒரு செல்ஃப் ஹிப்னாட்டிசம். நல்லதே பேசணும், நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசி, நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பயப்படக்கூடாது. நாளைக்கு எர்த்குவேக் வருமா, நாளைக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும் நம்மள, அது மாதிரி பயப்பட தேவையில்லை. நம்ம நாளைக்கு இன்கம் டேக்ஸ், புது ஃபைனான்ஸ் பட்ஜெட் போனா இன்கம் டேக்ஸ்ல என்ன பண்ண போறாங்க, அதை நம்ம ஒரே பண்ண வேண்டாம். ஹோப் தட் வி ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் திங்கிங், நல்லது நடக்கும், நல்லதுன்னு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லதே நடக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க, கிராட்டிடியூட் ஜேர்னல் சொல்லிட்டு டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நைட் மட்டும் என்னென்ன நல்லது நடந்தது. இன்னைக்கு 1/2 மணி நேரம் எனக்கு டிவி கனெக்ஷன் வரலன்னா கூட ஜோ சாரும் அந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸும், ஃபார்ம் குரூப், கிராஜுவேட்ஸ் குரூப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் சார் கூட வெயிட் பண்ணாரு நம்ம பேசுறது கேட்கறதுக்கு. ஸோ அது சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி எழுதணும் நான். ஸோ எல்லா பாசிட்டிவ் நடந்ததை நம்ம எழுதிடுவோம். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு என்னோட ஷேர் பண்றதுக்கு, ஜோ சார் வந்து எனக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு என்னுடைய ஷேரிங் பண்றதுக்கு. ஸோ அது மாதிரி நம்ம நல்லதெல்லாம் எழுதி வைக்கணும்.
நம்ம மனசுல சொன்னா கூட மறந்து போயிடும். எழுதி லெட்டர்ல எழுதும் போது டைம் ஆகும், மைண்ட்ல நல்லா ஸ்டிக் ஆகும். அதுதான் நம்ம படிக்கும்போது கூட ரைட் அண்ட் சீன் சொல்றோம். படிக்கும்போது எழுதி படிச்சோம்னா நல்லா மனசுல நிற்கும். அதே மாதிரி திருப்பி அதை படிக்கணும். வி ஷுட் கோ அண்ட் ரீட் ரிப்பீட்டட்லி. ஒரு டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் இருக்கும்போது அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பரோட்டா சூரி மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி எல்லாத்தையும் படிக்கணும். படிக்க படிக்க, ஓ இவ்வளவு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருப்பா, இவ்வளவு நல்லது நடந்திருக்குது நம்மளுக்கு, நீ பெரிய ஆள் தான்ப்பா, நம்மளே தட்டிக்க வேண்டியதான். நம்ம வெரி லக்கி பர்சன், கடவுள் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அப்படி we feel satisfied. பேசிக் மைண்ட் கேரக்டர் எப்படின்னா, வாட் எவர் வி கெட் வி ஃபர்கெட் இட். பிஃபோர் கெட்டிங் வி ஆஸ்பயர். கார் வாங்கணும், கார் வாங்கணும், கார் வாங்கணும். கார் வந்து 4 நாள் சந்தோஷமா இருக்கும், 2 நாள் சந்தோஷமா இருக்கும். அப்போ கார் இருக்கதே மறந்துடும். அப்புறம் அடுத்தது வேற ஏதாவது வாங்கணும்னு யோசிப்போம். சரி அப்படியே வாங்கிடுவோம், இன்னொன்னு வாங்கிடுவோம். அது 2 நாள் இருக்கும். அப்புறமா ஒரு நாள் கார் திருடு போயிடும். ஐயோ கார் திருடு போச்சே. Once we lose the thing, then we again worry. Before getting we worry, after losing we worry. In between we don't enjoy. இந்த குழந்தை பிறக்கும் போது அழுவுது, இறக்கும் போதும் அழுகுறாங்க, இன்பிட்வீனும் அழுதுட்டு இருக்காங்க. பாருங்க, சந்திரபாபு பாடினது இறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான், இடையிலையும் அழுது கொண்டே இருக்கிறோம். நம்ம இப்போ சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ வாட் எவர் யூ ஹவ் காட், அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும், அதை செலிப்ரேட் பண்ணணும். லைஃபே செலிப்ரேட் பண்ணணும். டுடே வி ஹவ் காட் அ லைஃப், டுடே வி ஆர் அலைவ். நைட் படுத்து எத்தனை பேர் இறந்துடுறான், காலை எந்திரிக்கிறதுக்குள்ள எந்திரிக்க முடிய மாட்டேன். வி ஆர் அலைவ், அது போதும். வி ஆர் ஹேவிங் ஐ விஷன், நல்லா இருக்குது, நல்லா கூன் குருடு செவிடு இல்லாம பிறந்தது எப்படி சொல்றாங்க, மானுட பிறக்கிறது இவ்வளவு எல்லாமே கை கால் நல்லா பிறந்துடும். வி ஷுட் பி ஹாப்பி. வி ஹவ் எஜுகேட்டட், வி ஹவ் காட் அ ஜாப், வி ஹவ் காட் அ பென்ஷன். இப்போ வர பசங்களுக்கு பென்ஷன் கிடையாது. ஸோ அது மாதிரி வாட் எவர் இஸ் அவைலபிள் அதை அப்ரிஷியேட் பண்ணி ஹாப்பியா இருக்கணும். ஸோ இது மாதிரி ஹாப்பியா இருந்தோம்னா நம்ம இந்த டென்ஷன் இருக்காது. ஸோ அந்த நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறோம். அடுத்தது வந்து இன்டெலெக்சுவல் ஹெல்த். இன்டெலெக்சுவல் ஹெல்த் என்ன சொன்னா, வி ஹேவ் டு லேர்ன் சார். எதுவுமே புதுசா பத்துக்க சொல்றாங்க. டிமென்ஷியா, இப்போ வயசான 60 வயசு 50 வயசு ஆனா டிமென்ஷியா வருது, பார்க்கின்சோனிசம் வருது. பார்க்கின்சோன் வராது, டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் எல்லாம். இது வராம இருக்கிறது என்ன சொல்றோம், லேர்ன் நியூ திங்ஸ். லேர்ன் நியூ திங்ஸ்னா என்ன பண்ணா, இப்போ டிரைவிங்கே பண்றது, டிரைவிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் நல்லா இருக்கும். 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி. ஸோ இப்போ அதனால நான் இப்போ 25 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் ட்ரை பண்ண போயிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு போறேன் நானே. இப்போ சென்னை டிராபிக்ல இப்போ ஒரு 1 இயரா நான் டிரைவிங் சார். ஏன்னா அவர் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்குங்கிறாங்க. ஸோ இவ்வளவு நாள் டிரைவர் இருந்து வந்து ஓட்டிட்டு இப்போ நம்மளே ஓட்டிடுவோம். அது மாதிரி யூ டிரைவிங் அ வெஹிக்கிள் தட் வில் ஹெல்ப் யூ. லேர்னிங் நியூ திங்ஸ், குக்கிங் பண்ணலாம், ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணலாம், கார்டனிங் பண்ணலாம், லாங்குவேஜ் லேர்ன் பண்ண சொல்றாங்க, புது புது லாங்குவேஜ். இப்போ நம்ம ஹிந்தி லேர்ன் பண்ணாலும் பண்ணலாம், பிரெஞ்சு, பாக்கி லாங்குவேஜ் இப்போ நெட்ல எல்லாமே அவைலபிள். கோர்சஸ் நடத்துறாங்க, ஆன்லைன் கோர்சஸ் நடத்துறாங்க. இல்ல நீங்க புது கோர்ஸ், நீங்க அக்ரியில படிக்கணும் கிடையாது. நீங்க மெடிக்கலை பத்தி ஒரு சின்ன கோர்ஸ் படிக்கலாம். அக்கௌண்டன்சி, டாக்ஸ், இன்கம் டாக்ஸ்ல ஒரு கோர்ஸ் ஐ வென்ட் அண்டர்கோயிங் கோர்ஸ் ஆன் இன்கம் டாக்ஸ். அது மாதிரி சம் அதர் கோர்சஸ் அன்ரிலேட்டட் டு யுவர் ப்ரொஃபஷன், அது பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணீங்கன்னா பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவா பிஸியா இருக்கும். அது தூங்க விடக்கூடாது பிரெயின் செல்ஸ். ஈவன் வாக்கிங் கூட சார் ரொட்டீன் ரூட்ல போக வேண்டாங்கிறாங்க சார். வாக்கிங் சில பேர் என்ன பண்ண, ரொட்டீனா எங்க வாக்கிங் போறோமோ அதே ரூட்ல, அதே போக வாக்கிங் வேற மாதிரி போங்க. You should not go in the familiarized places. அது மாதிரி familiarized things பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்ப கார்லயே போறீங்கன்னா கூட ஊருக்கு போனா ஒரே ரூட்ல போங்க, வேற வேற ரூட்ல போங்க. So it will give thinking your brain. இல்ல நம்ம ஒரே ரூட் போனா நம்ம பிரெயினுக்கு அப்படியே டல்லா அப்படியே போயிட்டே இருக்கும், கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ்ல போயிட்டே இருக்கும். சோ அதனால வாக்கிங் கூட வேற ரூட்ல போகணும். அது மாதிரி நியூ லாங்குவேஜஸ், நியூ திங்ஸ், பெயிண்டிங், டிராயிங், நெட்டிங், எது பிடிக்குதோ அது மாதிரி ஒரு ஹாபி. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்டெலெக்சுவல் ஹெல்த் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது டிராவலிங். என்ன சொல்றாங்க, சோஷியல் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். இப்ப என்ன சொல்றாங்க, கோவிடோட மோசம் வந்து இந்த லோன்லினஸ். அது உங்களுக்கு தெரியும், ரிட்டையர்ட் பீப்புளுக்கு அபவ் 60 பீப்புள், ரிட்டையர்ட் கூட கிடையாது, ப்ரைவேட் ப்ராக்டிஸ் எது பண்ணாலுமே ஆஃப்டர் 60 வி ஆர் ஆல்மோஸ்ட் லோன்லி. ஏன்னா சில்ட்ரன் மேரேஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம், ஒய்ஃபும் ஓல்டு, நம்மளும் ஓல்டு, அப்போ எல்லாரும் பிஸி, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஸி, யங் பீப்புள் வில் பி பிஸி, தே வில் நாட் பி பாதர் அபவுட் த ஓல்ட் பீப்புள். ஜென்ரேஷன் கேப் இஸ் தேர். நம்ம அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்போம், அவங்க அட்வைஸ் பிடிக்காது. We can't change ourselves or they can't change. Youngsters can't change also. Only youngsters should follow the old people, or old people should change to youngsters, which is not happening 99%. So அதனால loneliness happens. இப்போ டிவி, போன் இருக்குது, கம்ப்யூட்டர், anything we can see digitally. பட் இருந்தாலும் பர்சனல் டச் இருக்காது. loneliness, they say it's a new pandemic. So to avoid that என்ன சொல்றாங்கன்னா, whomever you meet daily வெளில போறோம்,
ஒரு டிரைவரை பாக்குறோம், ஒரு வாட்ச்மேனை பாக்குறோம், ஒரு ஷாப் கீப்பரை பாக்குறோம், ஒரு ஆட்டோ டிரைவரை பாக்குறோம், கார் டிரைவர், எல்லாத்தையும் கொஞ்சம் பேச சொல்றாங்க. டாக் டு அன்னோன் பீப்புள், ஹேவ் சம் கான்வர்சேஷன், தேல் ஆல்சோ பி ஹாப்பி, யூ ஆல்சோ பி ஹாப்பி. இப்போ அப்ராட்லாம் போனா ஹாய் குட் மார்னிங் விஷ் பண்றாங்க. இப்ப இங்க விஷ் பண்ணா யாரு உனக்கு தெரியுமா வேற என்ன விஷ் பண்றாங்க, லூசா இருப்பாம்பல இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ. ஸோ அது மாதிரி யூ ட்ரை டு மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ் வித் காமன் பீப்புள் அரௌண்ட் யுவர் நெய்பர்ஹுட். வீட்டு பக்கத்துல கொஞ்சம் பேச சொல்றாங்க. டிராவலிங் அதே மாதிரி யூ ஷுட் கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். டிராவல் கிவ்ஸ் ஹெல்த் பெனிஃபிட் டு த பாடி, டு த மைண்ட், டு த சோல் எல்லாமே. யூ சீங் நியூ பிளேசஸ், நியூ பில்டிங்ஸ், நியூ ரிலீஜியஸ் பிளேசஸோ இல்ல பீச்சஸ், அது மாதிரி பிளேசஸ் போய் ஸ்கல்ப்சர்ஸ் அது மாதிரி போய் பார்க்கும்போது யூ ஃபர்கெட் யுவர் வரிஸ், யூ ஃபர்கெட் யுவர் ப்ராப்ளம்ஸ், யூ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் த டிராவல், டிக்கெட்ஸ், சாப்பாடு, எங்க தங்கணும், யாரை பார்க்கணும், டைமுக்கு போகணும். வி கோ அண்ட் ஷெட்யூல், ஒரு பிளான் படி ஷெட்யூல் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நைட்டு படுக்கணும், காலைல எந்திரிக்கணும், கிடுகிடுன்னு எந்திரிச்சாதான் காலைல புறப்பட்டு அந்த குரூப்போட ஜாயின் பண்ணி போக முடியும். யூ கேன் கோ இன் குரூப்ஸ் ஆர் அலோன் ஆல்சோ, தட் இஸ் யுவர் சாய்ஸ். அது நிறைய டிராவல் பண்ணி when you see different places you will have கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட். அடுத்தது என்விரான்மெண்டல் ஹெல்த்னு சொல்றாங்க. என்னன்னா இப்போ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா காலைல சூரியன் எந்திரிக்கிறது முன்னாடி எந்திரிச்சிருவாங்க, வெளில போவாங்க, சூரிய ஒளி மேல படும், சன்லைட் வில் ஃபால் ஆன் தெம். மேன் இஸ் அ அவுட்டோர் அனிமல் இல்லையா, we are not nocturnal animals, we are only outdoor, டே டைம்ல இருக்கணும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்சைட் த ஹவுஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற ஆயிடுச்சு, ஏசி ரூம் வந்துடுச்சு, சரி கம்ப்ளீட்லி லாக்ட் அப். நெட் ஒண்டியும் உள்ள போகுது, வைஃபை ஒண்டியும் உள்ள போயிட்டு வெளில வரும், பாக்கி எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ சன்லைட் இல்லைன்னா விட்டமின் டி இந்தியாவில் 90% ஆஃப் பீப்புள் விட்டமின் டி கம்மியா இருக்கு. அது 1000 rupees மேல டெஸ்ட். அதை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் லோவா இருக்குன்னு அதுக்கு மாத்திரை போட்டுருக்கு பதிலாக யூ ஷுட் கோ இன் த சன்லைட். சாருக்கு தெரியும் சன்லைட் இல்லைன்னா டிப்ரெஷன் வருதுங்கிறாங்க. ஒய் டிப்ரெஷன்? we are not exposed to sunlight. டிப்ரெஸ் பீப்புள் சன்லைட் பட்டா கூட கொஞ்சம் ரிலீஃப் இருக்குங்கிறாங்க. அது சார் தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் அடுத்தது கடைசி ரிவ்யூல. சன்லைட் வேணும். சோ மனுஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதுதான் சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்றாங்க, ரிலீஜியஸ் கிடையாது இது. சன்ல போனா அந்த சன்னோட எனர்ஜி வருங்கிறாங்க, சன்னை பார்த்து கும்பிட்டா அந்த சன்னோட எனர்ஜி, சன் இஸ் அ சூப்பர் எனர்ஜி இந்த ஹோல் காஸ்மோஸ். காஸ்மோஸ்ல இருக்கும்போது அந்த எனர்ஜி வரணும்னு பாக்குறாங்க, அததான் கும்பிடுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம எப்படின்னா இந்த பஞ்சபூதங்களை கும்பிடுறோம்னு சொல்றோம், பஞ்சபூதம் தே ஆர் பவர்ஃபுல். ஸோ அதுல சன் மாரி அந்த சன்லைட் இருக்கணும் நம்மளுக்கு. சன்லைட் இல்லைன்னா அதே ஒரு ரொம்ப வீக்னஸ்ங்கிறாங்க. ஸோ யூ ஷுட் எக்ஸ்போஸ் யுவர் பாடி டு சன்லைட். அதே மாதிரி இயற்கையான காத்து, தண்ணி, மண்ணில் விளையாடுறது. இப்போ அந்த காலத்து நம்மளாம் சின்ன வயசுல மண்ணில் போய் விளையாடி இருப்போம், மரத்து மேல ஏறி இருப்போம், ஒரு குளத்துல குதிச்சிருப்போம், இல்ல ஒரு கிணத்துல குதிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் 50% ஆஃப் அவர் ஏஜ் குரூப் பீப்புள். இப்போ எங்க அம்மா எல்லாம் ஸ்விம் பண்ணுவோம், எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஏன்னா அவங்க வில்லேஜ்ல வந்தாங்க, ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. ஒபீஸா இருந்தா கூட, நம்ம ஒல்லியா இருந்துட்டு ஸ்விம்மிங் தெரியாது. ஸ்விம்மிங் பூல்ல பிடிச்சிட்டு கொஞ்சம் பாதி ஸ்விம்மிங் பண்ணிட்டு நான் ஸ்விம்மிங் பண்ணிட்டேன்னு சொல்றது. ஸோ அதுமாதிரி மண்ணில் விளையாடினா இப்பெல்லாம் இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு என் டாக்டருக்கே ரொம்ப கழுவிட்டு சோப் போட்டு தான் எதுவுமே தொட விடுவோம். இப்போ புதுசா என்ன சொல்லிட்டாங்க, மைக்ரோபயாலஜி தான் சொன்னது, அங்கங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்தது, ஹேண்ட் வாஷிங் டே எல்லாம் செலிப்ரேட் பண்றோம், ஹேண்ட் ஷுட் பி வாஷ்ட் கிளீன்லி, அதுதான் இன்ஃபெக்ஷன் வருது, டயரியா, வாமிட்டிங் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்றாங்க, ரீசெண்டா நான் ஒரு 5-6 years பேக் நானே ஒரு செமினார் இனாகிரேட் பண்ணேன். அப்ப அதுக்காக தான் படிச்சேன், மைக்ரோபயோட்டாங்கிறாங்க. மைக்ரோபயோட்டா இந்த சாயில்ல இருக்க பாக்டீரியா அதெல்லாம் வந்து அது மேல எல்லாம் பட்டு ரொம்ப சோப் போட்டு குளிக்க கூட கூடாதுங்கிறாங்க. ரொம்ப பல்லு தேய்க்கிறது, ரொம்ப ஷாம்பு போட்டுறது, சோப் போட்டு போனா பாடி மேல இருக்க குட் பாக்டீரியா யூஆர் வாஷிங் இட் அவே. எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டா பாடியில உள்ள கட்ல இருக்க பாக்டீரியா எல்லாம் கில் பண்ணுது, நல்ல பாக்டீரியா கட்ல இருக்குது, அந்த பாக்டீரியா கில் ஆயிடும், அப்புறம் டயரியா வந்துடும். பிகாஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் இன்டியூஸ்ட் சப்ரஷன் ஆஃப் த குட் பாக்டீரியா யூ கெட் டயரியா. அதே மாதிரி வெளியில நிறைய ஓவர் சோப்பு, ஓவர் டிட்டர்ஜென்ட் போட்டு ஃப்ரீக்வெண்ட் வாஷிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா பாடி மேல இருக்க இதெல்லாம் போயிட்டு யூ கெட் வீக்னஸ் சொல்றாங்க. ஸோ மண்ணில் விளையாடிட்டு இருந்தா இந்த மைக்ரோபயோட்டா தட் ஓன்லி டிட்டர்மின்ஸ் யுவர் கேரக்டர்ங்கிறாங்க, மோர் தென் த ஜீன்ஸ். நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைக்கிறோம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஜீன்ஸ் தான் நம்மள மெயின் கேரக்டரே பண்ணுதுங்கிறாங்க. இப்போ ரீசன்ட் கான்செப்ட் என்ன சொல்றேன், ரீசெண்டா நான் சொல்றது 7-8 years பேக்கே, அந்த மண்ணில் என்விரான்மெண்ட்ல அங்கெல்லாம் விளையாடுத்த அதுல இருந்து இந்த மைக்ரோபயோட்டா வந்து தட் இன்ஃபுளுசஸ் அவர் கேரக்டர், அவர் எபிலிட்டி, அவர் கெப்பாசிட்டி, அவர் ஆக்டிவிட்டி, எவ்ரிதிங். ஸோ என்ன சொல்றாங்க, மேன் லைக் எனி அதர் அனிமல் ஷுட் பி இன் த சாயில். அதெல்லாம் டச் பண்ணும், கையில அழுக்குப்பட்டா தப்பு இல்லை, ரொம்ப கிளீன் ஓவர் எக்ஸ்ட்ரா கிளீன் மாதிரி. சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போற மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்.
எங்க வீட்லயே அப்படிதான் பண்ணிட்டோம். படிச்சு டாக்டர் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி என் பொண்ணு குழந்தையா இருக்கும்போது எல்லாத்தையும் கிளீன் டெட்டால், இதுதான் ஹையஸ்ட் செலவே டெட்டால் தான். ஸோ அது மாதிரி ஓவர் எக்ஸ்போஷர் டு ஆன்டிசெப்டிக்ஸ் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நேச்சுரல் வித் என்விரான்மெண்ட், யூ க்ரோ வித் என்விரான்மெண்ட், தட் வில் பி ஹெல்த்திங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட் ஹெல்த்ல உங்க சப்ஜெக்ட் பிளான்ட்ஸ், பாட்டனி அண்ட் அக்ரிகல்ச்சர், we should cultivate the habit of having gardening. வீட்டுல பெருசா இருந்தா கார்டனிங், இல்லைன்னா பாட்ல கூட யூ கேன் டூ, இல்ல மொட்டை மாடியில யூ கேன் டூ கார்டனிங். அந்த சீடை போட்டது, சீட்ல இருந்து the plant germinating, growing, leaves coming out, the flowers coming out, அதெல்லாம் பார்த்தா ஒரு ஜாய். நம்ம சின்ன சீடா போட்டோம், தண்ணி ஊத்தணும், இது செடி வருது உயரமாவது, இலை வருது, இப்ப பூ வருது, சின்ன மரம் மாதிரி ஆயிடுது. நம்ம பால்கனில வச்சாவே விதின் மேட்டர் ஆஃப் 1 or 2 years ஒரு மரம் மாதிரி ஆயிடுது. அப்போ நம்மளுக்கே ஒரு கான்ட்ரிபியூஷன், நம்ம தான் அந்த மரத்தை பண்ண மாதிரி. ஸோ வி ஃபீல் ஹாப்பி. ஸோ ஸ்பெண்ட் சம் டைம் வித் பிளான்ட்ஸ். தண்ணி விட்டுறது, அது வளர்றதை பார்க்கறது, இன்னும் என்ன புதுசா வந்திருக்குதுன்னு பார்க்கறது, அப்சர்வ் பண்றது. யூ அப்சர்வ் தீஸ் பிளான்ட்ஸ் க்ரோயிங், யூ ஃபீல் ஹாப்பி. அந்த கிரீனரி, வீட்டில் அந்த கிரீன் கலரை பார்த்தாவே நல்லா இருக்குங்க. ஸோ யூ ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம் வித் பிளான்ட்ஸ். அப்புறம் பெட்ஸ். இப்போ நம்ம எவ்வளவுதான் லவ் பண்ற ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் லவ் பண்ற பையன் பொண்ணா இருந்தாலுமே அப்பப்ப சண்டை வந்துடும். அப்புறம் டிஃபரன்ஸ் ஆஃப் மோர் சோ when you are more educated, less education, it was everybody was accepting the leadership. Now everybody is subjected, everybody is questioning. House is like a parliament. So நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. என்னடா நம்ம இவ்வளவு பண்ணிருக்கிறோம், நம்மளை எதிர்த்து பேசுறாங்களே. நம்ம ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட், நம்ம we are already oldest in the family, so we'll have only old thoughts mostly. And when new thoughts, things are coming, we feel suppressed. இவ்வளவு பண்ணும் ஃபேமிலியில நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க. நேத்திக்கு முளைச்ச பையன் இவ்வளவு பேசுறான், 2 கிலோவா பார்த்த பையன் இப்படி இவ்வளவு பேசுறான். So we get irritated. பெட்ஸ் என்னன்னா, it gives unconditional love. பெட்ஸ் கோச்சிக்காது. நீங்க சோகமா தான் அதுவும் சோகமா இருக்கும், நீங்க ஹாப்பியா தான் அதுவும் ஹாப்பி ஆகும். நீங்க வெளில போலான்னா ஓகே, உள்ளே இருக்கலாம்னா ஓகே. So we are the boss and is obedient servant. So pets vechita, you will have mind satisfaction or pleasingness, because there is unconditional love from the pet. So pets is one source of this. So after the exercise, now recently they say exercise panna mental health can be delayed or reduced or prevented, totally inhibited, because we are a animal, locomotor, mobility ulla animal, we should move about. So வர என்ன பண்றோம், we are using lift, we are using a vehicle, we don't use our legs. பிரெயினை கூட யூஸ் பண்றோம், லெக்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. அப்படின்னா பாத்துக்கோங்க எப்படின்னு. பிரெயினே கொஞ்சமா தான் யூஸ் பண்றோம். சார் சொல்லுவார், நிறைய பிரெயின்ல ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட சொன்னாரு. பட் லெக்ஸ் யூஸ் பண்றதே கிடையாது. ஸோ லெக்ஸ் எக்ஸசைஸ் இருக்குங்க. ஸோ எக்ஸசைஸ் எப்படின்னா, ஒரு 1 or 2 kg டம்பிள்ஸ், 1 or 2 kg டம்பிள்ஸ் வச்சுக்கலாம். ஒரு அடல்ட்ஸ் மென்னா 3 kg டம்பிள்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸ்கூல் எக்ஸசைஸ் மாதிரி, கை லிஃப்டிங் அப் டவுன். ஷோல்டர் எக்ஸசைஸ். நிறைய பேர் ஷோல்டர் க்ளோசன் ஷோல்டர் வந்துடுது, கை தூக்க முடியாது, பனியன் போட முடியாது. ஸோ அதனால இந்த எக்ஸசைஸ் அப் அண்ட் டவுன். அதே மாதிரி சைட், அது மாதிரி ஃப்ரண்ட், டூ சம் ஃப்ரண்ட் எக்ஸசைஸ். ஸோ இது மாதிரி எக்ஸசைஸ். பெண்டிங் த எல்போஸ்ல, பைசெப்ஸ்க்கு பெண்டிங் த எல்போஸ், ட்ரைசெப்ஸ்க்கு பேக்ல you do like this for triceps, wristக்கு you do for wrist. So இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணோம்னா அப்பர் பாடி it be better. அடுத்தது பாத்தீங்கன்னா லோவர் பாடிக்கு நம்ம what we can do, you can sit in the chair, stand up. இதை புடிச்சிட்டு கூட பிடிக்கலாம், புடிச்சிட்டு எந்திரிக்கலாம், புடிச்சிட்டு எந்திரிக்கிறது, உட்காருங்க. கொஞ்சம் பெட்டர் ஆச்சுன்னா பிடிக்காம எந்திரிச்சு உட்காரலாம். கொஞ்சம் இன்னும் பெட்டர் ஆச்சுன்னா சேர் எடுத்துட்டு half squats, நிக்கிறது, half squat உறங்கி பண்றது. இது லோவர் பாடிக்கு. அதே மாதிரி லெக்குக்கு, காஃபுக்கு யூ கேன் ஸ்டாண்ட் ஆன் யர் டோஸ். டோஸ்ல அப்படின்னு எக்கிற மாதிரி, கால் எக்கிற மாதிரி டோஸ்ல ஸ்டாண்ட் அண்ட் கம் டவுன், டோஸ்ல போய் கம் டவுன். அது மாதிரி எக்ஸசைஸ். அப்புறம் கழுத்து, எல்லாருமே செல்போன், கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தூக்கத்துக்கு கூட நைட்டு கடைசி 2 hours முன்னாடி பார்க்க கூடாது, செல்போன் பார்க்க கூடாது, கம்ப்யூட்டர் பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது. அந்த லைட்டு போய் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ தூக்கம் 6 to 7 hours, 8 hours தூங்கணும். ஸோ அந்த தூங்கினா பெட்டரா இருக்கும். செல்போன் பார்க்காம இருந்தா நல்லா தூக்கம் வரும். செல்போனை வச்சு பக்கத்துல வச்சுட்டு படுக்க கூடாது, எந்திரிச்சோன்னா செல்போனை பார்க்க கூடாது, செல்போனை தூரமா வச்சிடணும்.
ஸோ அந்த கழுத்து வலி பார்த்து பார்த்து கழுத்து வலி வரும் நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கு நெக் எக்ஸசைஸ் இருக்குது. நெக் மேல பார்க்கணும், கீழே பார்க்கணும், சைட்ல பார்க்கணும். அது மாதிரி நெக் எக்ஸசைஸ் இருக்குது. ஷ்ரக்கிங் ஆஃப் ஷோல்டர்ஸ் கொஞ்சம் பண்ணலாம். ஷோல்டர் பேக் பெண்ட் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வாண்ட் டீட்டெயிலா ஷார்ட்டா சொல்லணுமான்னு. ஸோ அந்த கையில ஸ்டாண்டர்டைஸ் வைக்கிறோம்ல, கையை பின்னாடி கட்டிக்கிறது, அது மாதிரி பண்ணா இந்த நெக் எக்ஸசைஸ் வராது. கொஞ்சம் ஷோல்டர் பண்றது, இல்ல ரவுண்டா சுத்துறது, கையை சுத்தணும். ஸோ இங்க பெண்ட் பண்ணி சுத்தலாம். ஸோ இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நெக் எக்ஸசைஸ் நெட்ல பாத்தீங்கன்னாவே வரும். ஏதாவது டவுட் இருந்தா நான் அப்புறம் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி பிரிட்ஜ் லோ பேக் பெயின் வரும். ஒரு 1/2 hour மேல உட்காரக்கூடாது ஒரே இடத்துல. 1/2 hour உட்கார்ந்தோம்னா ஒரு 2 நிமிஷம் நிக்கணும், அப்புறம் உட்காரலாம். கண்டினியூஸா உட்கார்ந்து வேலை பார்க்கறோம். ஸோ வி கெட் லோ பேக் பெயின். லோ பேக் பெயினுக்கு பிரிட்ஜ்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. தரையில படுத்துக்கிட்டு இடுப்பு ஒண்டி மேல தூக்கணும், இறக்கணும், இடுப்பு தூக்கி இறக்கணும். அது மாதிரி பண்றது பிரிட்ஜ் எக்ஸசைஸ். நெட்ல பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் எக்ஸசைஸ் பார்த்தா வரும். சர்வைக்கல் ஆர் நெக் எக்ஸசைஸ்னா கழுத்துக்கு வரும். ஸோ இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்க. அடுத்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் என்ன பண்ண, ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். சும்மா கை லேசா சும்மா வச்சுட்டு திடீர்னு வெயிட்டை தூக்காம சும்மா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஃபார் 5 minutes பிஃபோர் வெயிட் அண்ட் ஆஃப்டர் வெயிட். அப்புறம் வாக்கிங் போகணும். ஒரு நாளைக்கு 1/2 hour to 1 hour நிச்சயமா யூ ஷுட் வாக். ஒரே ரூட்ல போகக்கூடாது. பேக்வர்ட் வாக்கிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். மொட்டை மாடியில இது மாதிரி சேஃப் பிளேஸ்ல யாராவது தெரிஞ்சவங்களை வச்சுட்டு யூ கேன் வாக் பேக்வர்ட்ஸ் ஆல்சோ அண்ட் வாக் சைட்வர்ட்ஸ் ஆல்சோ. சைட்வர்ட் வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப் யூ வாக்கிங். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஆன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆகணும். பேலன்ஸ் அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டாண்டிங் ஆன் 1 leg. இதை பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சிட்டு ஒரு 1 legல ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த லெக் பிடிச்சிட்டு இந்த லெக்ல ஸ்டாண்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சா பிடிக்காம நிக்கணும் ஒரு லெக். அடுத்து இன்னும் பிடிக்காம இன்னொரு லெக் நிக்கணும். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஒரு லெக் தூக்கி நிக்கணும். கண்ணை மூடினா பேலன்ஸ் ஆடும். அப்ப பிடிச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னா பேலன்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். கண்ணை மூடிட்டு பிடிக்காம கூட நிக்க முடியும். டிபெண்டிங் ஆன் யுவர் ஃபிளெக்சிபிலிட்டி, எஜிலிட்டி, இது எக்ஸசைஸ் பண்ணலாம். இஃப் யூ மெயின்டைன் திஸ் எக்ஸசைஸ் பண்ணா ஓல்ட் ஏஜ்ல காமன் ப்ராப்ளம் இஸ் ஸ்லிப்பிங் அண்ட் ஃபாலிங் டவுன். ஸ்லிப்பிங் அண்ட் ஃபாலிங், பெட் ரிடன், இட் கோஸ் டு டெத். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணா ஈவன் இஃப் யூ ஹேவ் அ ஃபால், நம்ம அவ்வளோ ஃபால் வந்து ரொம்ப பெரிய ஃபால் ஆகாது, சின்ன ஃபால் ஆயிடும். ஃப்ராக்சர்ஸ் கேன் பி அவாய்டட். இந்த 30 yearsக்கு அப்புறமாவே மசில் வேஸ்டிங் ஸ்டார்ட்ஸ். 30 yearsக்கு அப்புறமே மசில் வேஸ்டிங் ஸ்டார்ட்ஸ். ஸோ அதனால நம்ம எக்ஸசைஸ், மசில் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். இந்த டம்பிள்ஸ் எக்ஸசைஸ் அவசியம் பண்ணணும். சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறது எக்ஸசைஸ் அவசியம் பண்ணணும். இது பண்ணலன்னா மசில்ஸ் பிகம் வீக். அது பேர் சார்கோபீனியா. சார்கோபீனியாங்கிறது மசில்ஸ் வீக். ஆனா இந்த மசில்ஸ் வீக் ஆயிட்டோம்னா நம்ம வாக்கிங் போக மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். இது வாக்கிங் பண்ணலன்னா ஹார்ட் ட்ரபிள் வரும், சுகர் வரும், பிபி வரும், கொலஸ்ட்ரால் வரும், ஜாயிண்ட் பெயின் வரும், ஒபிசிட்டி வரும், கேன்சர் வரும், ஆஸ்டியோபோரோசிஸ், போன் வீக் ஆகும், ஃப்ராக்சர்ஸ் வரும், so much problem, constipation வரும், so much things are there. So அதனால அவசியம் you should walk and do muscular exercise. அப்புறம் டயட் என்னன்னா, பிளேட் சின்ன பிளேட்ல சாப்பிடணும். when you eat in a small plate you eat less. don't take a large plate. பிளேட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு more of vegetables and less of rice or chapati or dosa or idli, whatever it is, ராகியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் take less, more of vegetables and fruits. ரெயின்போ கலர்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், மல்டிபிள் கலர்ட் வெஜிடபிள்ஸ். ஒரு 1/2 kg ஆஃப் வெஜிடபிள்ஸ் டெய்லி சாப்பிடணும். காலையில 200 grams, மத்தியானம் 200 grams, நைட் 200 grams. முதல் வெஜிடபிள் சாப்பிட்டுட்டு தான் then you should eat your இட்லி, தோசா, ரைஸ் or whatever it is. அதுல வந்து ஃப்ரூட்ஸ் வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸை சாப்பிடலாம். வாட் இஸ் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ்னா பப்பாயா, கொய்யா, ஆப்பிள், போமோகிரானட், இது மாதிரி பழம் டெய்லி சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் டெய்லி சாப்பிடணும். ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் ரைஸ், ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒயிட் சப்ஸ்டன்ஸ் லைக் மில்க், கர்ட், சால்ட். அப்புறமா வந்து ஃப்ளவர், ஃப்ளோர், நம்ம மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, எல்லா மாவையும் குறைச்சிடலாம். அடுத்தது உப்பு வந்து பிக்கிள்ஸ்ல அதிகமா இருக்குது, அப்பளத்துல இருக்குது, சிப்ஸ்ல இருக்குது. எனி ப்ரிப்பேர்ட் ஃபுட்ஸ் உள்ள உப்பு அதிகமா இருக்கும். ஸோ டோன்ட் பை சம்திங் ப்ரிப்பேர்ட் ஃபுட் ஃப்ரம் த ஷெல்ஃப் அண்ட் ஈட் இட். குக் பண்ணி தான் ஈட் பண்ணணும். டப்பால வாங்கினோம்னா ப்ரிசர்வேட்டிவ் உப்பு போட்டிருப்பாங்க, ஹை சால்ட் கண்டென்ட். இந்தியா இஸ் ஒன் கண்ட்ரி வேர் ஹை கன்சப்ஷன் ஆஃப் சால்ட் இஸ் தேர். அதனால தான் we have high sugar, high BP. பிகாஸ் ஆஃப் BP கார்டியக் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு சால்ட் ரெடியூஸ் பண்ணணும். சால்ட் அதே மாதிரி காஃபி டீல டோன்ட் டேக் சுகர்.
If you don't have diabetes, don't add sugar. Don't take sugar. Sugar is a aging factor. Sugar சாப்பிடலாம், you look young. Once you take sugar, you look old. So cut down the sugar. And the vegetables, fruits. That's all about the diet. And spiritual health இருக்குது. Spiritual health, why we have come to this world, what is the use we are going to do. Nothing to do with the religious. நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவலும் ரிலீஜியஸும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் என்ன, நம்ம இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம், நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம எவ்வளவு பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நாம என்ன பண்றது, அதுதான் ஸ்பிரிச்சுவல். அது மாதிரி திங்க் பண்ணோம்னா சரியாயிடும். அண்ட் ஃபியூ திங்ஸ் வந்து மெடிடேஷன், யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணா இட் வில் பி குட். மெடிடேஷன் ஒன்றும் கிடையாது. யூ சிட் டவுன், ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் பிரீத். பிரீதிங் உள்ள போது வெளில வருது, அப்சர்வ் பண்ணீங்கன்னா இட் காம்ஸ் யுவர் மைண்ட். தட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ, யோகா அண்ட் மெடிடேஷன். I think with this I'll stop and open for any questions and suggestions and improvements. You can contribute, you can ask your doubts. Thank you so much for your patient hearing, sir, all of you. Thank you, Doctor. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தகவல் வழங்கியமைக்கு மிக்க நன்றி. இதுவரை மென்டல் ஹெல்த், பிரிவென்ஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ், அதாவது மனநோய் வராமல் தடுப்பது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. வழங்கியவர் டாக்டர் கனகசபை, எக்ஸ் வைஸ் சான்சலர், பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், சென்னை. அதாவது இன்றைய நிகழ்ச்சி மன ஆரோக்கியம் மட்டுமன்றி ஆரோக்கியமான வாழ்க்கை தொடர்பான தகவல்களும் அதிக அளவில் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய டாக்டர் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதுடன் தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. சார் ப்ளீஸ். வணக்கம். தேங்க்யூ பிரதர் ஜோ. ஹலோ டாக்டர் கனகசபை. இந்த மென்டல் ஹெல்த் வந்து ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி, கடல். இட்ஸ் லைக் அ ஓஷன். அதுல ரொம்ப அழகா நீங்க எல்லாத்தையும் ஒரு கேப்சூல் மாதிரி இந்த 1 hourல நல்லா கொடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை அப்ரிசியேஷன் அண்ட் தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ சோ மச். எஸ் சார், சில சேலியன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் தேர், வெரி சேலியன்ட் பாயிண்ட்ஸ். ஏன்னா we suffer from தேவையில்லாத அந்த அங்கலாய்ப்புன்னு வாங்க ஒரு காலகட்டத்துல. அதுலதான் நம்ம எல்லாருமே இப்போ வந்து அந்த அங்கலாய்ப்புல தான் ரொம்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். we are caught in that web. சார், என்னுடைய நான் வந்து பல இது சொன்னீங்க. ஐ மீன் ஐ கான்ட் பி யூ. ஏன்னா யூ டச்ட் அப்பான் மெனி திங்ஸ் அண்ட் யூ ரிலேட்டட், யூ கம்யூனிகேட், எல்லாத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி அது கனெக்ட் ஆகும் காட்டுறீங்க. நான் ரொம்ப பர்டிகுலரா இருக்கும் இந்த ஃபெய்த் பேஸ்டு. ஃபெய்த் பேஸ்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஆக்டிவ் ரிலீஜியஸம். அதாவது நீங்க ஏதாவது ஒரு ரிலீஜன்ல இருங்க, ஏதாவது ஒரு இதுல இருங்க, அதுல யூ கீப் அட்டெண்டிங் தட் ரெகுலர்லி ஃபார் 5 minutes or 10 minutes. தேங்க்யூ ஸோ மச். கீப் கோயிங். நீங்க நீடூழி வாழணும் நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ. தேங்க்யூ திரு ஹியூபர்ட். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கும் மிக்க நன்றி. டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். உணவு பொறுத்த வரைக்கும் சார், நிறைய இடத்துல நிறைய டாக்டர்ஸ் ஒன்னு ஒரு சொல்றாங்க சார். இப்ப சர்க்கரை வியாதிங்க பெரிய அளவுல குறைபாடு மாதிரியும் அதை வந்து வாழ்க்கை பூரா சாகணும்னு சொல்றாங்க. பேசிக்கலா பார்த்தா என்னுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் நான் படிச்ச வரைக்கும், அதாவது எந்த வகையான உணவு மனுஷன் சாப்பிட்டா கூட சார், சப்போஸ் இஃப் இஸ் டேக்கிங் ஏ புரோட்டீன் ரிச் ஃபுட்னு வச்சுங்களேன், ஃபார் ஹிஸ் கார்போஹைட்ரேட் நீட்ஸ் தி பாடி கேன் கன்வெர்ட் இட் இன்டு கார்போஹைட்ரேட் நான் படிச்சிருக்கேன் சார் நான் ஃபுட் மெக்கானிசத்துல. அப்ப இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபேக்ட் இருக்க மாதிரி நீங்க ரைஸே சாப்பிட்டா கூட ரைஸை வந்து ஃபேட் ஆக்கிற சக்தி உடம்புக்கு இருக்கு சார். இந்த ரகசியத்தை நிறைய பேர் வந்து அறிஞ்சிக்காம வெள்ளக்காரங்க சொல்ற மாதிரி டக்குனு கோதுமை சாப்பிட்டு சொல்லி கொடுத்து நம்ம வந்து கொண்டு கொடுத்து பாதி பேர் டயபிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சப்பாத்தி 4 சாப்பிடலாம், 6 சாப்பிடறான் நம்ம பையங்களாம். சின்ன பசங்க வச்சா சப்பாத்தி கூட சாம்பார் தான் அடிச்சுட்டே இருக்கான். 20 சாப்பிட்டு சின்ன வயசுல அறியாமை, அது ஒரு குற்றம். இது வந்து இனபிலிட்டி ஆஃப் த பர்சன் டு மூவ் ஃப்ரீலின்னு சொல்றதுல சைக்கிள் என்னைக்கு விட்டோமோ அன்னைக்கு ஆரம்பிச்சு சார் 7:30. நம்ம உடல் நலத்தை வந்து முக்கியமா பேணியது சைக்கிள் தான் சார். நான் 25 கிலோமீட்டர் எங்க சர்வீஸ்ல போயிருக்கோம் சார். when I was working previous station வர்த்தநாடு, ஒரே நாள் 75 கிலோமீட்டர் சைக்கிள் போயிருக்கேன். அது போல பஸ் கிடையாது. அதனால அன்னைக்கு உள்ள ஸ்போர்ட்ஸ் பாடி இன்னைக்கு வந்தனால எனக்கு லேசா டயபிட்டிக் வந்துச்சு சார். அப்புறம் வந்து ஐ மேட் சம் ப்ரொஃபஷனல் வேஸ் கண்ட்ரோலிங் இட் பை டிஃபரெண்ட் மெத்தட்ஸ். அதுல முக்கியமா வந்து முருங்கையுடைய இதை பயன்படுத்தினேன். அருமையா ஃபைபர்ஸ் போட்டு நிறைய நேச்சுரலாவே எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. நோ சுகர் நோ. மென்டல் ஹெல்த் ஆல்சோ இம்ப்ரூவ் லாட். பிகாஸ் ஒரு உடம்புல வந்து கொஞ்சம் பாடி வெயிட். தேனி இருந்தபோது அங்க அருமையா சாப்பிடுவோம். அந்த பஞ்சு பரோட்டா விரும்பி சாப்பிடுவோம். சூப்பர் குவாலிட்டியா இருக்கு தேனி மாவட்டத்துல. அங்க ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். ஸோ உணவின் மீது பாசம் வருதுன்னா
when you stop that food not consuming, naturally our body is inclined to eat it and search for it and eat it at any time. இந்த கர்மம் தான் கல்யாண வீட்டு நடக்குது, திருவிழா நடக்குது சார். நிறைய பேர் வந்து டயபெட்டிக் பேஷன்ஸ் கல்யாணம் கூட்டு போனா பாஞ்சி எடுக்கிறாங்க சார், அங்க இருக்கு ஸ்வீட்ஸ். ஏன்னா கண்ட்ரோல்டு பிஹேவியர்ங்கிறது நம்ம வந்து கண்டிஷன் ஆக வகை அது ஒரு பெரிய அளவுல என்னமோ ஒரு கிடைக்காத ஆங்ஸைட்டி மாதிரி. ஆங்ஸைட்டி டெவலப்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹேபிட்ஸ் ஆஃப் சச் கண்ட்ரோல். வீட்டுல வைஃப்ஸ் எல்லாம் கடமை திட்டி ஹஸ்பண்ட் போறோம் அது பண்ணி அவங்களுக்கு பேஷண்டே ஆக்குறாங்க சார். சைக்காலஜிக்கல் இல்னஸ்ல வந்து அந்த அளவுக்கு சீரியஸான வியாதி கிடையாது, நடந்தாலும் சரியாயிருவாரு என்று கருத்துங்க சார். சுகர் இஸ் நாட் எ பெர்மனன்ட் ஈவென்ட் இன் தி பாடி. அதே மாதிரி ஆல் இஷ்யூஸ் ஆர் கமிங் when we sit, when you do not work, when you remain idle. அப்ப வந்து எந்தனமா போயிட்டு இருந்தோம்னா நிச்சயமா வந்து எந்த வித வரப்போறது இல்லை என்னுடைய கருத்துங்க சார். இதுக்கு வயது தடை இல்லை. 70 வயசுல தான் சார் இட்டாலியில வர்றாங்க சார், இந்தியா பார்க்க வர்றாங்க. அவன் ஒய்ஃப் கூட்டு கிளவி கூட்டு வரான் சார். அற்புதம் போயிட்டு இருக்கான், வந்துருக்கான் அழகா. ஹி இஸ் ஏபிள் டு மேனேஜ் ஹிஸ் ஃபுட் பேட்டர்ன். என்னன்னா நம்ம அதிசயம் என்னன்னா நம்ம நினைச்சிருக்கோம் ஏஜ் நம்ம முடிஞ்சு போச்சு, ரிட்டைர்மெண்ட் உட்காந்து ஒரு 80% ஆஃப் பீப்புள் திங்க் லைக் தட். ஆனா ப்ரொஃபஷனலி when you think about our own knowledge addition and value addition, also யூஸ் நீங்க சொல்றீங்க loneliness சொல்றீங்க. அது loneliness is not a disease, it is not a thing to worry at all. ஏன்னா it is a mental state of making ourselves happy. It is in our hand only. என்னுடைய கருத்துங்க சார். நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுக்கும் நிறைய ஞான விஷயங்கள் தேடுறதுக்கும் loneliness is always very helpful. இன்னும் சொல்ல போனாக்கா வந்து காட்டுல போய் என்ன சார் பண்ண நம்ம முனிவர்கள்லாம் ஞானத்தை தேடினாங்க, யாருமே இதாகல. இன்னைக்கு கூட இருக்காங்க ஹிமாலயஸ்ல. People are living with their own mindset of making themselves happy. So it is a mind state which can be maintained by any person in the world, sir. அதாவது நம்ம நினைச்சிருக்கோம் வீட்டுல வந்து பிடுங்கல்னு, ஆனா ஒரு நாள் வரலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும். ஸோ இட் இஸ் ஏ ஸ்டேஜ் வேர் எது இல்லையோ தேடி போறது மனிதனுடைய மனமா இருக்குது. அப்ப அந்த மனநிலையை வந்து சமமாச்சுக்கிட்டு பல்வேறு காலகட்டங்கள்ல ஒரு நபரை நம்ம வந்து மகிழ்ச்சி படுத்தணும். மனமாலும் அதாவது நம்முடைய எண்ணத்தாலையும் மனத்தினாலையும் செயலாலையும் அவங்களை துன்புறுத்தாம இருந்தாலே, நம்ம ஜென்டில்மேனா இருந்தாலே எந்த வியாதி நமக்கு வரப்போதில்லை, அவங்களும் வராது சார். நம்முடைய கல்ச்சரல் ஹேபிட்ஸை கொஞ்சம் நமக்கு வந்து செதிச்சு அவங்க இஷ்டம் போல செய்ய விட்டு, சார் சொன்ன மாதிரி பிறந்தவனே செல்லோட சார் சொல்லுவாரு, விவசாயி சார் சொல்லுவாரு. இது உண்மைதான். அது செல்லு வந்து நல்லதுதான். நம்ம நல்லது நம்ம பார்த்தா பிள்ளைங்க தானா பார்க்கும் சார். நம்மள்ட்ட உள்ள பிஹேவியர் ஆஃப் லிவிங் தம் அலூப் நாட் பாதர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இன் தி சோஷியல் சிஸ்டம் என்னோட கருத்துங்க சார். தேங்க்யூ, நல்லா கவர் பண்ணீங்க சார். டெஃபினெட்லி இட் இஸ் வெரி குட் கலெக்ஷன் வி ஆர் மேக்கிங் ஆஃப்டர் அவர் டாக்டர் வெள்ளசாமி சார் ஸ்பீச். அவர் சொன்னதை விட நீங்க வந்து கனகம்னா கோல்டன், சபைன்னா மேடைங்க. ஸோ தங்கத்தை வந்து மேடை வச்சிங்க. இந்த ஞான வியாபாரத்தை வந்து இன்னைக்கு வந்து மேகசின் சார் பெனி சார், வி ஹேவ் டு ஆட் ஆல்சோ சம் லிட்டரேச்சர். இது நாங்க வந்து ஒரு உலகம் சொல்லி பதிக்க வச்சு அவர் வந்து ஒரு இந்த மாதிரி ஹெல்த்துக்கு வச்சிருக்காங்க மேகசின் இருக்கு சார். நீங்க கொஞ்சம் ஆர்டிகல் தான் கொடுத்தீங்க, ஹெல்ப்பா இருக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா சிறியவர்களுக்கு எடுத்துட வேண்டியது கடமையா இருக்கு மூத்தவர்களுக்கு. அந்த 85 பேட்ச் நாங்க சொல்லுவோம் சார், 85 to 90 பேட்ச்ல உள்ளவங்களுக்கு கிடைக்கிற இருந்த ஞானம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு பிறகு தலைமுறைக்கு இல்லாதனால நிறைய பேருக்கு ஞானமே கேப் ஆப்போச்சுங்க சார். நாட்டபிள் பிராக்டிஸ் அருமையா சொல்லுவாங்க. இந்த விஜய் சேதுபதி அந்த கிளாஸ் நான் போல, நீங்க அந்த டாக்டர் போகணும், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார். கொரோனா பீரியட் டாக்டர் நிறைய இருக்காங்க சமுதாயத்துல, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆஃபீஸர் இருக்காங்க சார். So there is a need for every elite person to share his knowledge and wisdom to the society. Please delta and கத்துங்க சார். வாய்ப்பு நன்றி சார். தேங்க்யூ சார். நல்லா கால் பண்ணீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் இளங்கோவன், உங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி. டாக்டர் இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். அடுத்ததாக மேய் கால் டாக்டர் சி வெள்ளைச்சாமி சார், பிளீஸ். சார், நல்ல வேளை நமக்கு டாபிக் 31ஆம் தேதி கொடுத்திருந்தீங்க. இன்னைக்கு சார் பேசுறதுக்கு பிறகு எனக்கு வேலையே இல்ல. எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிருக்கிறீங்க சார். அதற்கு முதல்ல நன்றி கலந்த வணக்கம் சார். நன்றி கலந்த வணக்கம். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல, பிரமிச்சு போய் உட்கார்ந்துருந்தேன் உங்க பேச்ச கேட்டு. பிரமிச்சு போய் மெடிக்கல் கரிக்குலத்திலேயே ஹையஸ்ட் பினக்கல். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. இவ்வளவு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்தும் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட 3 நாள் நான் டாக்டர் வேலை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. Really, on behalf of the mankind, I really thank you very much, sir. Thank you, sir. சுஃபின்னு ஒரு மதம் இருக்கு சார். அதுல அந்த சுஃபிங்கிறவர் வந்து நிறைய படிச்சுட்டு போய் அவங்க குருட்ட கேட்டாராம், நான் மக்களுக்கு போய் என்ன சொல்றதுன்னு கேட்டிருக்காரு. உனக்கு ஆத்மார்த்தமா நீ பேசு, படிச்சத போய் பேசாத, மனசுல உனக்கு என்ன தோணுதோ அதை போய் பேசுன்னு அந்த சுஃபி குரு தலைவர் சொல்லி இருக்கிறார். இவரும் போய் அதைத்தான் மக்களுக்கு போய் பேசியிருந்தார் ஆத்மார்த்தமாக. சாரும் அதே வேலையைத்தான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க சுஃபி தான் சார். என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு சுஃபிய பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களை இன்னைக்கு பார்த்துட்டேன். நிறைவா நான் தூங்குவேன் நான். Thank you very much. Thank you very much, my dear God. ரெண்டாவது ஜென் கதையில நீங்க சொன்னீங்க, கிராட்டிடியூட பத்தி நீங்க சொன்னீங்க. வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த கிராட்டிடியூட் தான் சொன்னீங்க. அதைத்தான் யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. தேங்க்ஸ்ன்னு சொன்னாலே கண்டுக்காம போய்கிட்டு இருப்பாங்க.
நம்ம இவனுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லணுமான்னு சொல்லி நினைக்கக்கூடிய காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜென் மதத்துல ஒரு கதை உண்டு. ஒரு துறவி வந்து காலையில இருந்து அவர் சிஷியனோட அலைஞ்சிக்கிட்டு இருந்திருப்பார். அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காது. நைட்ல வந்து இன்றைய பொழுதை இனிமையாக கழிக்க உதவிய உங்களுக்கு நன்றின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு குரு படுப்பார். சிஷியனுக்கு கடுப்பாயிரும். இன்னைக்கு ஃபுல்லா ஒண்ணுமே கிடைக்கலையே, இந்த ஆளு தேங்க்ஸ்ன்னு சொல்றாரேன்னு சொல்லிட்டு குருட்ட பாத்துக்கிட்டு இருப்பாப்ல. கடவுள் இன்னைக்கு உனக்கு ஒண்ணு கொடுத்துருக்கிறாரு, நீ அது என்ன கொடுத்தாருன்னு யோசிச்சேன்னா உனக்கு தெரியும் இருக்காரு. சிஷியன் யோசிச்சு பார்த்திருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அன்னைக்கு ஃபுல்லா. என்ன இவர் கொடுத்தாருன்னு சொல்றாரு சொல்லி கடுப்பாயிக்கிட்டு இருக்கான். குரு சொன்னாராம், இன்னைக்கு உனக்கு பசின்னு ஒன்ன கொடுத்துருக்கிறாருல, அப்ப அதுக்கு நீ நன்றி சொல்லணும்ல. பசிய கொடுக்கலன்னா உனக்கு சாப்பாட்டு மேல ஆர்வம் இருக்காதுல்ல. அடுத்த வேளை உணவை நீ வந்துகிட்டு அவமதிக்காம சாப்பிடணும்னா உனக்கு இன்னைக்கு பசி தேவைப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னாராம். அது மாதிரி கடவுள் வந்து டெய்லி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நம்மளுடைய பெர்செப்ஷன் தான் நமக்கு முக்கியம். அதனால இந்த கிராட்டிடியூடு குணத்தை நம்ம வளர்த்து கொண்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. ரியலி யூ ஆர் வெரி கிரேட் சார். அதுக்கடுத்து இந்த வயதானவர்களுக்கு வரக்கூடிய டிமென்ஷியா நோயை பத்தி பேசுனீங்க பாத்தீங்களா. 100 பில்லியன் நியூரான்ஸ் நம்ம மூளையில இருக்கக்கூடியது. 100 பில்லியன் நியூரான்ஸ், 10,000 கோடி நியூரான்ஸ். 40 வயசுக்கு மேல ஒவ்வொரு வருஷத்துக்கு 1% அழிஞ்சு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா புதுசு புதுசா நியூரான் உருவாகிக்கிட்டே இருக்குது. யூஸ் பண்ணாம விட்டோம்னா அது வந்து அழிஞ்சு கொண்டு தானே தன்னைத்தானே அழித்து கொள்ளும். அதுதான் டிமென்ஷியா. ஆக 40 வயசுக்கு மேல எல்லாருக்கும் நியூரான்ஸ் அழிய டிமென்ஷியா சீக்கிரம் செட் ஆயிடும். அது வராம இருக்கணும்னா இப்ப இருந்தே நீங்க உங்களை தற்காத்து கொள்ளுங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. புது புது விஷயங்களில் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் இன்ட்ரெஸ்ட வளர்த்து கொள்ளுங்கள். லேர்ன் நியூ திங்ஸ் சொன்னீங்க பாத்தீங்களா. அது ரொம்ப ரொம்ப கிரேட். டிமென்ஷியா வராமல் இருப்பதற்கு இந்த தன்னைத்தானே புதுசு புதுசாக கத்துக்கொண்டே இருக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. மெட்ராஸ் ரோட்ல டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. அதுவே பெரிய விஷயம். கீப் இட் அப் சார், கீப் இட் அப், கீப் இட் அப். அடுத்து சொன்னீங்க பாருங்க, வயதான காலத்துல வரக்கூடிய எண்டோஜினஸ் டிப்ரெஷன் சொல்லி. எல்லாருக்கும் குழந்தைய தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா கூடு காலி ஆயிடுச்சுன்னு வயசான 2 பேர் மட்டும்தான் வீட்டுல படுத்து கிடப்பாங்க. அது எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்லி வரக்கூடிய டிப்ரெஷன். பெருசு உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா கிடப்பாங்க, அதுல ஒரு டிப்ரெஷன். ஆக வயசாயிட்டாலே டிப்ரெஷன்ங்கிறது தவிர்க்க முடியாதது சொன்னீங்க பாத்தீங்களா. வெரி கிரேட். அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சூரிய வெளிச்சத்துக்கு போயிடணும். அதைத்தான் ஃபாரின்ல என்ன செய்யறான், லைட் தெரப்பின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க இயற்கையிலேயே சூரியன் இருக்கு, நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. சூரிய நமஸ்காரம் ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அதையும் நம்ம பண்றது கிடையாது. வெளிச்சத்துல வாக்கிங்கே போறது கிடையாது. 8 மணிக்கு பிறகு தானே எந்திக்கிறோம். அதனால ஒழுங்கா போய் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், வெயில்ல நடக்கணும். சாயந்தர வெயில் நடந்தா விட்டமின் டி உங்களுக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆயிடும். காலை வெயில்ல நடந்தீங்கன்னா டிப்ரெஷன் சரியாயிடும். சரியான பாயிண்ட சொன்னீங்க சார், வெரி குட். 2வது மைக்ரோ பயாட்டான்னு சொன்னீங்க பாத்தீங்களா. வெரி வெரி கிரேட். இப்ப என்ன செய்யறாங்க, மோஷன் இருக்கு இல்லையா, அதவே இன்ஜெக்ஷன் எடுத்து நம்ம உடம்புல செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ரிசர்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா இவன் மோஷனை நம்ம உடம்புல எப்படா செலுத்தக்கூடும் நீங்க நினைப்பீங்க. பாக்டீரியாக்கள் நம்ம உடம்புல இருந்து அழிந்து கொண்டு இருக்கிறது. இயற்கையிலே நண்பனாக இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கமென்சால்ங்கிறது அது அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால 1008 வியாதிகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதை சரி பண்ணுவதற்கு ஒண்ணு மோஷனை கேப்சூல்ல கொடுங்க, இல்ல இன்ஜெக்ஷன்ல கொடுங்கன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுதான் மைக்ரோ பயாட்டா நீங்க சொன்னீங்க. வெரி வெரி கிரேட் இன்ஃபர்மேஷன் சார். அது போக நீங்க சொன்னீங்க பாருங்க, பெட் பிளான்ஸ் வளர்க்க சொல்லி. மனுஷங்களோட பேச மாட்டேங்கிறான். அதனாலதான் எல்லாரும் மிருகங்களை பெட் அனிமல்ஸ் வளர்த்துட்டு இருக்கான், பெட் பிளான்ஸ் வளர்த்துட்டு இருக்கிறான். ஃபாரின்ல பெட் ராக்ஸ் வச்சிருக்கான், சின்ன சின்ன கல்லா எடுத்து வச்சிருப்பான், அதுக்கு பேர் பெட் ராக்ஸ். அன்கண்டிஷனல் லவ் அது ஒண்ணுதான் காட்டும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரர் யார் இருக்கான்னு தெரியாது, நம்ம வீட்லயே யார் இருக்கான்னு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல லவ், உங்களை நீங்க லவ் பண்ணுங்க சொன்னீங்க பாருங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். நான் நல்லா இருந்தா தானே அடுத்தவங்களை நல்லபடியா வச்சுக்கிட முடியும்.
அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், எக்ஸசைஸ் பண்ண சொல்லி ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டாக நீங்க இருந்தீங்க சார் இன்னைக்கு. வெரி 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 தேங்க்யூ வெரி மச். ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் ஹெட் டு ஃபுட், எல்லா எக்ஸசைஸையும் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனா இதைத்தான் யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சயின்டிபிக் கேட்ஜெட்ஸுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டே இருக்கமே ஒழிய நீங்க சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் யாருமே பண்றது கிடையாது. பண்ணா நல்லா இருக்கும். இன்னொரு இன்ஃபர்மேஷன், பீட்டா என்டார்பின்ங்கிற ஒரு கெமிக்கல் எக்ஸசைஸ் பண்ணாதான் சுரக்குது. ஆர்டிபிஷியலா அதை கொடுக்கவும் முடியல. ஆக எக்ஸசைஸ் பண்ணா பீட்டா என்டார்பின் உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த கெமிக்கல் தான் உங்களுக்கு ஹாப்பி ஒரு கெமிக்கல். அந்த ஹாப்பி கெமிக்கல் வேணும்னு நினைச்சோம்னா எக்ஸசைஸ் பண்ணணும். தூங்கணும்னா தான் மெலட்டோனின்ங்கிறது செக்ரீட் ஆகுது. இருட்டான இடத்துல தூங்கணும், 6 to 8 hours தூங்கணும். அப்பதான் மெலட்டோனின்ங்கிற தோலுக்கு நிறமளிக்கக்கூடியது மெலானின் பிக்மெண்ட். அது மாதிரி மெலட்டோனின்ங்கிறது மூளையில பீனியல் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்குது, அங்க இருந்து செக்ரீட் ஆகுது. அதைத்தான் யானைகளுக்கு கஜமுத்துன்னு சொல்லுவாங்க. கஜமுத்து, அதைத்தான் யானை தந்தத்துக்கு 2 தந்தத்துக்கு நடுவுல வெட்டி அந்த கஜமுத்துவை எடுத்துட்டு வந்து 24 hours பால்ல கலந்து சாப்பிட்டா செக்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கானு. கஜமுத்து அதுக்கு பேரு. பீனியல் கிளாண்ட சாப்பிட்டோம்னா கஜமுத்தம் அதுக்கு பேரு. செக்ஸ் நல்லா இருக்குமா. இதுக்கு ஒரு குரூப் அலையுது, பால்ல போட்டா டீகம்போஸ் ஆகாம இருக்கும். 24 hours சாப்பிட்றணும். இதுல இருந்து மெலட்டோனின்ங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வருது. அது ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட். ஆக தூங்கினாத்தான் டிப்ரெஷன் சரியா வரும். காலையில வெயில்ல நடந்தாதான் டிப்ரெஷன் சரியா வரும். நீங்க 2 அருமையா சொன்னீங்க. சார்கோபீனியாங்கிறது இப்ப ரீசெண்டா எல்லாரும் பேசக்கூடிய டாபிக். மசில் டோன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மசில் டோன் குறையும் பொழுது தலை முதல் பாதம் வரை எல்லா உறுப்புகளும் தன்னுடைய வேலையை செய்ய மறந்து விடுகிறதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. ஹார்ட் அட்டாக் வர்றது சீக்கிரம் வந்துருது, சுகர் வந்துருதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. இப்ப இந்த சார்கோபீனியா டாபிக் உலகம் முழுக்க பேசப்படுகின்றது. ஆளு கொஞ்சம் கொஞ்சமா மெலிஞ்சிருவாங்க. இருக்கிற தசை நார்களை நம்ம நல்லபடியா வச்சுக்கிடணும்னா எக்ஸசைஸ் பண்ணி டோனிங் எக்ஸசைஸ் பண்ணாதான் சரியா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுன்ட்டு. கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்க பவர் கூடும், டோன் கூடாது. அப்ப நீங்க சொன்னபடி எக்ஸசைஸ் அந்த வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய டம்பல்ஸ் எடுத்துட்டு பண்ணுங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. வெரி வெரி கிரேட். ஆக இன்னைக்கு நீங்க ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டாகவும் பரிமாணிக்கிறீர்கள் சார். அடுத்து கடைசியில ரெயின்போ கலர் வெஜிடபிள்ஸ் சொன்னீங்க பாத்தீங்களா. தட்டு ஸ்மால் சைஸ் வச்சுக்கோங்கன்ட்டு. அருமையான டிப். பேலன்ஸ்டு டயட் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் சார். நீங்க இளங்கவன் சார், நீங்க ஒண்ணு சொன்னீங்க, வீட் எல்லாரும் சாப்பிடுங்க சொல்லி டாக்டர் சார் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்ட்டு. மக்கள் எல்லாரும் கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு கோதுமைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. வீட் பெல்லி சிண்ட்ரோம்னு அதுக்கு பேரு. தொப்பை மட்டும் பெருசாயிடும். வீட் பெல்லி சிண்ட்ரோம். சுகர் வர்றதுக்கு அது ஒரு மெயினான விஷயம். பெல்லி குறைஞ்சாதான் உண்டி சிறுத்தல் பெண்டிற்கு அழகுன்னு சொன்னாங்க. பெண்டிற்கு மட்டும் கிடையாது, நமக்கும் அதுதான். உண்டி சிறுசா இருந்துச்சுன்னா சுகர் வராது. அது போக மெடிடேஷனை பத்தி பேசுனீங்க. கடைசியா மெடிடேஷன்ங்கிறத பத்தி எல்லாரும் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சார். நீங்க சொன்னது உண்மையிலேயே அருமையான பாயிண்டா இருந்தது. என்னுடைய இதை கடைசியா சொல்லி முடிச்சேன். மெடிடேஷன்ங்கிறது என்னன்னா, நீங்க என்ன செய்தாலும் கான்சியஸா செய்யுங்க. அதுதான் விவேகானந்தர் சொன்னது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் சொன்னதும் அதுதான். மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். புத்தர் சொன்னதுதான் விவேகானந்தரும் சொன்னார். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் என்னன்னா, எது செய்தாலும் அதை கான்சியஸா செய்யுங்க. அதுதான் மெடிடேஷன். பலவிதமான மெடிடேஷன் பலர் சொல்றாங்க. கான்சியஸா செஞ்சீங்கன்னா அதுதான் மெடிடேஷன். இவ்வளவு நேரம் எனக்கு பேச வாய்ப்பளித்த சாருக்கு மிக்க நன்றி சார். உங்களை நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு தூங்குவேன். ஒரு நல்ல சுஃபியை இன்னைக்கு சந்திச்சிருக்கேங்கிற மனசு திருப்தி, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நிம்மதியா தூங்குவேன் சார். மறுபடியும் நம்ம சந்திப்போம் சார். நீங்க பேசுனதுக்கு எனக்கு அன்னைக்கு நல்ல வேலை சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஜோ சார். இன்னைக்கு நீங்க பேசியிருந்தீங்கன்னா எனக்கு வேலையே இல்லை. கம்முன்னு உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு போய்கிட்டு சார், you are a specialist sir. இது ஜெனரல் பிராக்டிஷனர் பேசுற பேச்சு. நீங்க ஆத்மார்த்தமா பேசுறீங்க சொன்னேன். நான் புக்ல சொல்லுவேன். நீங்க ஆத்மார்த்தமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னீங்க பாத்தீங்களா. ரியலி இட் மேக்ஸ் யூ கிரேட். கீப் இட் அப் சார். லாங் லிவ் சார். வாழ்க நலமுடன் சார். நல்லா இருங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ டாக்டர் வெள்ளைசாமி சார். உங்களுடைய தகவல்களுக்கு கூடுதல் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.
நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் வழங்கினாங்க டாக்டர் கனகசபை. அவருடைய கருத்துக்களை விளக்கமாக அனைவருக்கும் வழங்கி கொடுத்தீங்க. உங்களுக்கு குழுவின் சார்பில் சிறப்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இந்த டிமென்ஷியான்னு சொன்னாங்க சார், அதாவது மறதி நோயின்னு சொன்னாங்க இல்லையா, அல்சைமர் சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து இந்த கொரோனா வந்த பிறகு சில இடங்கள்ல வந்து ரொம்ப டாமினண்டா டேமேஜ் பண்ணிருக்கு சார். நாட் ஒன்லி அஃபெக்டட் லங்ஸ் செல்ஸ், ஈவன் மெமரி வாஸ் ஆல்சோ சீரியஸ்லி அஃபெக்டட். அந்த பர்கெட்ஃபுல்னஸ்ங்க மாதிரி ஒரு நேச்சர் வந்தது சார். இப்போ எனக்கு அது மாதிரி ஒரு கொரோனாவுடைய ஐ ஃபெல்ட் தட் மெமரி பவர் மாதிரி போன மாதிரி ஐ ஃபெல்ட். அதுக்காக என்ன பண்ணா, ஐ ஸ்டார்டட் பிராக்டிசிங் மோர் லிட்ரேச்சர் ரீடிங். 4 பேப்பர் வாங்குறேன், இன்னைக்கு வாங்குறேன். So I started reading more books. I started hearing more news and information. Now I am normal and all right. So memory cells வந்து encourage பண்ணி அதோடைய பிரேம்ல எதையார் மேட்டர் வாட் எவர் மேபி திங் விச் யூ லைக் வித் லவ் அண்ட் பேஷன் அதுக்கு செஞ்சுட்டோம்னா நேச்சுரலி எந்த விதமான மென்டல் இல்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. இன்னொன்று வந்து எத்தனை பேர் அடிச்சாலும் நம்ம வந்து இடியே விழுந்தாலும் கலங்காம இருக்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு நம்ம இது வந்துருது. இன்னொன்னு சாலிட்யூட் சொல்லக்கூடிய அந்த ஒரு இதை வந்து நம்ம வியாதியா பார்க்க கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். என்னுடைய கருத்து தான் சார். இந்த மனநலங்கிறது வந்து பார்த்தா இன்னைக்கு எவரி ஹவுஸ்ல வந்து யோகா வந்து ஒரு கம்ஃபர்டபுள் போஸ்டர் தான் பேரு யோகானாக்கா. அப்ப வந்து அந்த போஸ்டர் வந்து எத்தனை விதங்களை செய்யறதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு. அது அன்னைக்கு ஒரு மேடம் அருமையா எடுத்தாங்க கிளாஸ். இப்ப மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ் வந்தவங்கள வீட்டுல வந்து இருக்கவங்களுக்கு தாங்கள் இன்னதென்று செய்யணும் தெரியும் அறியாம கட்டி போடுவதும் அடிப்பதும் கேவலமா திட்டுவதும் அவங்களுடைய கோபுணர்ச்சியை தூண்டுவதுமே வந்து அந்த வியாதி அதிகப்படுத்தினுடைய சொந்த கருத்து. இந்த பயணங்கள் முடிவதில்லை சார். மனநலத்தை வந்து பேணுவது என்பது தொடர்ந்து செய்ய வேண்டிய வினோதமான ஒரு கலை. அது நம்மள்ட்ட தான் இருக்குது, ஞானிகள்ட்ட தான் இருக்குது, ஞான பெற்றவர்கள் இருக்குது. அன்னைக்கு வந்து எத்தனையோ கோயில் குருக்கள் மற்றும் மத தலைவர்கள் எல்லாரும் இருந்து நிறைய பேர் வழியடிச்சிருக்காங்க. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் பேசிபிகேஷன் வார்த்தை. தேங்க்யூ சார், வெரி ஃபைன் டிஸ்கஷன். நாங்க படிச்சது போனா சோசியல் சைக்காலஜிக்கு சார், சமூகத்தை வந்து ஒண்ணு சேர்க்கறதுக்கு விவசாயி குரூப் அது மாதிரி கான்செப்ட் படிச்சோம். பட் இது வந்து கிளினிக்கல் சைக்காலஜி தான் வந்து ஒருத்தர் ஓடுறது. நடராஜ் ஒருத்தர் ஓடணும் ஷாக் ஆயிடுச்சு ஒரு தடவை. மென்டல் ஆனா ஓட கூட செய்வாங்களான்னு நினைச்சேன். நான் நம்பவே இல்லை. அதை கை சங்கிலே கட்டிருக்காங்க ஒரு பேஷண்ட் கதையை. ஸோ நமக்கு ரத்த கொதிப்பு ஆயிடுச்சு. எப்படி மனுஷன் கட்டி வைக்கிறானா? அப்ப நம்ம இந்த திரும்ப காட்சி உண்மைதான் இருக்கு சேது கதையில. அவன் வந்து விட்டா அடிக்கிறான் வதிக்கிறான், அது அடுத்த கதை, நமக்கு தெரியாது அங்க உள்ள ப்ராப்ளம். ஆனா we are feeling sorry for the inability of the person to live happily. அந்த பேத்தரிக்ஸ் இருக்குதான் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்கனவே மேரி கியூரி மாதிரி கேன்சருக்காக உயிர் விட்ட நிறைய பேர் மனநலத்துக்கு வந்து பாடுபட்டுருக்காங்க. நம்ம அந்த பேராசிரியர்கள் டாக்டர் மட்டும் அனைவருக்கும் நான் இந்த இதில் நன்றி சொல்லிட்டு இந்த அற்புதமான ஒரு டிஸ்கஷனை இன்னும் கண்டிப்பாக பண்ணுவோம் சார். நிறைய டாபிக் நீங்க வரணும், வேற லைன்ல வரும். நானே 3 லைன் சொல்லியிருக்கேன் சாருக்கு. சைல்டு சைக்காலஜி கான்செப்ட் கொண்டு வரணும், இந்த யூத்துக்கு தனியா வரணும், ஓல்டு தனியாக கொண்டு வரணும். எல்லாமே பேரண்டல் கேர்ல டிஃபீட் ஆயிருக்காங்க வாழ்க்கையில. They could not remain as a parent for ever, sir. It is a national calamity. They have to correctly modified, sir. Thank you very much, sir. We'll meet again. சார் நம்ம மெயின் டாபிக் சார் சைக்காட்ரிஸ்ட் தான் மெயினா ட்ரீட்மெண்ட் சஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். மெயினா நம்ம ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் ஹவு டு அது வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கணும்னு தான் மெயினா பேசினது. சைக்காட்ரிஸ்ட் ட்ரபிள் வந்துச்சுன்னா நம்ம நல்ல சைக்காட்ரிஸ்ட மீட் பண்ணணும். சைக்கோ தெரப்பின்னு இருக்குது, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, சைக்காலஜி படிச்ச கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்கள போய் கவுன்சிலிங் பண்ணலாம். அவங்க பேசும்போது உங்களோட மனசை வந்து திறந்து பேசும்போது உங்களுக்கு அந்த கவலை குறையும். ஸோ ஆரம்ப கட்டத்துல இருக்க நோயாளிகள் வந்து கவுன்சிலிங் ஒண்டிலே சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமா இருந்தா கவுன்சிலிங் பிளஸ் சைக்காட்ரிஸ்ட பார்த்து மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நாள்பட டக்குன்னு சரியாகாது. தலைவலி ஃபீவர் மாதிரி 2 நாள் 1 நாள் 1 வாரம் 10 நாள்ல சரி பண்ண முடியாது. ஒரு மாச கணக்குல சாப்பிட்டோம்னா இப்போ நல்ல மருந்துகள்லாம் வந்துடுச்சு. இப்போ 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மருந்து வேற, இப்போ நல்ல மருந்து வந்துருது. எப்படி நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வெஹிக்கிள் ஃபாஸ்டா வந்துடுச்சு, கம்யூனிகேஷன் ஃபாஸ்டா வந்திருக்குது, அது மாதிரி எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி. அக்ரியிலே பாருங்க, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு. நம்ம வந்து புவர் கண்ட்ரியா இருந்தோம், ப்ரொடக்ஷன் கம்மியா, இப்போ வீட் இம்போர்ட் பண்ற அளவு வந்திருக்கிறோம். ஸோ அது மாதிரி மருந்துல நல்ல மருந்து வந்திருக்குது. அதை நம்ம ரெகுலரா சாப்பிட்டுட்டு ஃபேமிலி சப்போர்ட் வேணும். இந்த பீப்புளுக்கு வந்து வெறும் ட்ரக்ஸ் வந்து ஒரு 10% 20% தான் ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேமிலி சப்போர்ட் இருந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன், கேர் அண்ட் அஃபெக்ஷன் கண்டினியூஸா அதை கொடுத்தோம்னா நிச்சயமா சரியாயிடும். திரு தினகர் பாபு பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு ராணிப்பேட்டையில இருந்து. தினகர் பாபு பிளீஸ். சார் சொன்ன மாதிரி நீதி போதனைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாரு. நீதிபதி இந்த ரேடியோவில் இன்று ஒரு தகவல் தென்கட்சி சுவாமிநாதன் ஸ்பீச் எல்லாம் இன்னைக்கும் வந்துதான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம்ல அந்த நீதி போதனைகளை கொடுத்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு இல்லைனாலும் அவர் அந்த இதுவெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது ஒரு நகைச்சுவை இருக்கும், ஒரு சிந்தனையை தூண்டுற மாதிரி ஒரு கருத்து இருக்கும். தொடர்ச்சியா இதை கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும். ஒரு 7 மணி 7:30 மணி ஆச்சுன்னா தென்கட்சி சுவாமிநாதனுடைய அந்த பழைய ரெக்கார்டுங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. இதை கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு சுவாரஸ்யமா இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும்,
ஒரு சிந்தனை இருக்கும், எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் நீதி போதனைகள் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருந்தா, அப்புறமா நம்ம தாத்தா பாட்டிங்க, நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளோட சித்தப்பா இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை, எனக்கு இதெல்லாம் கிடைச்சது. கதைகளை வந்து நல்ல நல்ல கதைகள்லாம் சொல்லுவாங்க, மகாபாரத கதைகள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது சிந்தனைகள்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்டா வர மாதிரி நம்ம கற்பனைகளை கொடுத்து குழந்தைங்களுக்கு சொன்னும் போது அது பாடங்களை சொல்லி கொடுக்கறத நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு என்னுடைய சிந்தனை. அதுல சார் சொன்னாரு தன்னைத்தானே தட்டி கொடுக்கணும் அப்படின்னு வச்சு, இதுக்கு நான் மற்றவங்களை தட்டி கொடுத்துருக்கேன், ஆனா என்ன தட்டி கொடுத்தது இல்லை. அதை இனிமேல் நான் ஃபாலோ பண்ணணும். என்னுடைய மனதை பலமா வச்சுக்கிறதுக்கு நான் முயற்சி செல்றேன் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி தினகர் பாபு, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு நல்ல தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. மென்டல் ஹெல்த், பிரிவென்ஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ், அதாவது மனநோய் வராமல் தடுப்பது எப்படி என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் டாக்டர் கனகசபை அவர்கள். மன திருப்தி, மன அமைதியின்மை இவைதான் இந்த மனநோய்களுக்கு முக்கிய காரணம் என்பது தெரிய வருகிறது. குறிப்பாக எந்த ஒரு பொருளை, நமது வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு நிகழ்வையும் திருப்தியுடன் மன நிறைவுடன் ஏற்றுக்கொண்டாலே பல இந்த மாதிரி மன பிரச்சனைகள், மன நோய் பிரச்சனைகள் வருவதை நாம் தவிர்க்க இயலும் என்ற தகவல்கள் தெரிய வந்தது. அத மாதிரி பொறாமைப்படுதல் போன்ற இவற்றை நாம் அடுத்தவர்களை பார்த்து கம்பேர் பண்ணி, இந்த மாதிரிப்பட்ட மனநிலையை நாம் கைவிடுவதன் மூலம் நமது மன ஆரோக்கியத்தை பேண இயலும் என்ற தகவல்கள் வழங்கப்பட்டன. குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் என்றே சொல்ல வேண்டாம், ஆரோக்கிய வாழ்க்கை நெறி என்று சொல்லலாம். டாக்டர் கனகசபை கொடுத்த அனைத்து தகவல்களும் ஆரோக்கியமாக வாழ நாம் கையாள வேண்டிய நெறி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல முழுமையாக அமைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கியமைக்கு டாக்டர் கனகசபை அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வெல்கம் சார். ஓகே, மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், குறிப்பாக டாக்டர் இளங்கோவன், டாக்டர் வெள்ளைசாமி, டாக்டர் திரு கந்தசாமி, தினகர் பாபு மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி.